ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நவோதயா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2026. ஏன் கடந்த வருடம் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோன்னா, அதுலேருந்து சில மாறுதல்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்து தான் இப்போ எழுத போகிற எக்ஸாம் வைப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு, வரப்போகிற எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன்படி நமக்கு ஏற்கனவே தெரியும், சிலபஸ்லாம் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். இதில் 3 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மென்டல் எபிலிட்டி, செகண்ட் அரித்மெட்டிக்கு, தேர்டு லாங்குவேஜ்னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நம்ம மென்டல் எபிலிட்டி டைரெக்டாக போயிடுவோம். அதில் 40 கொஸ்டின் இருக்கும். 1 பை 1 பார்க்கலாம் ஸ்டூடெண்ட். மென்டல் எபிலிட்டியில் பார்ட் 1 கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுப்பாங்க. அது ஃபுல்லாக ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கு டைரெக்டாக என்ன கொஸ்டின் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன சொல்லியிருக்காங்க, செலக்ட் த ஃபிகர் விச் இஸ் டிஃபரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் எது வித்தியாசமானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும்தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதாவது கொஸ்டின் நம்பர் 1னா அதுக்கு 4 ஆப்ஷன். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல தான் கேட்பாங்க. அதனால 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏ, பி, சி, டின்னு நம்ம எந்த ஆப்ஷனோ அதை வந்து கரெக்டா எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1 எல் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, கே கொடுத்துருக்காங்க, எஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னது உங்களுக்கு தெரியும், அல்பபெட்ஸ்ல வருது, ஏபிசிடில வருது. இதுல ஒன்னு மட்டும் வித்தியாசமா இருக்குது. நீங்க பாருங்க, இது எல்லாமே நான் சொல்றேன் எப்படி ஆன்சர் எடுக்கணும்னா, இது எல்லாமே மிரர்ல பண்ணினா மிரர் இமேஜா ஒரு எல்லா லெட்டரும், எஸ் தவிர ஆன்சர் டி தான் வந்து ஆன்சர் உங்களுக்கு. அது வந்து என்ன பண்ண முடியாது, மிரர் பண்ண முடியாது. அதுதான் வித்தியாசமா இருக்கு. அதாவது நம்மளுடைய ஹெட்டிங் என்னது, செலக்ட் ஃபிகர் விச் இஸ் டிஃபரெண்ட், இதுதான் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல இதை நம்ம ஆன்சர் எடுத்துடுறோம். அடுத்து டைரக்டா கொஸ்டின் நம்பர் 2க்கு வாங்க. கொஸ்டின் நம்பர் 2 அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மென்டல் எபிலிட்டில அப்சர்வேஷன் தான் முக்கியம். ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னாக்கா அதுல எத்தனை வினாடிகள்ன்றத அப்சர்வேஷன் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 2ல ஏ, பி, சி, டின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு அதாவது ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்னு சொல்லக்கூடிய சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் எல்லாத்தையுமே சமமா பிரிச்சிருக்காங்க. சமமா பிரிச்சிருக்காங்களா? அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா கொஸ்டின் சியை பாருங்க. அது பாருங்க எப்படி சமமா இருக்கா, இல்ல அது ஈக்குவலா பிரிக்காதனால அது வந்து வித்தியாசப்படுது. இந்த 4 வரைபடங்கள்ல அது வித்தியாசப்படுறதுனால அதான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபிகரா நம்ம ஆன்சர் எடுக்கிற போறோம். ஆன்சர் சி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்துடுங்க. 3யை பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க எப்படி எதுல வித்தியாசப்படுதுன்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஏ மட்டும்தான் வித்தியாசப்படுது. எல்லாத்துக்கும் 4 சைடு வருது. இதுல பாருங்க, இதுல வந்து 3 சைடு தான் வருது. ஏ வித்தியாசப்படுது பாருங்க. சரிங்களா? அதனால ஆன்சர் ஏ. டைரக்டா எடுத்துடலாம். நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிடும். ஆன்சர் ஏ தான். 3வதுக்கு ஆன்சர் ஏ. 4th கொஸ்டின் வாங்க. 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஏ, பி, சி, டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே 90 டிகிரி மேக் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அது வந்து அந்த சர்க்கிள் திரும்பி திரும்பி இருந்தாலும் ஏ, பி, சில 90 டிகிரி மேக் பண்ணிருப்பாங்க. டில மட்டும்தான் மோர் தென் 90 டிகிரி, கிட்டத்தட்ட 120 டிகிரி கிட்ட ஆங்கிள் போட்டிருக்காங்க. அதனால வந்து அது வித்தியாசப்படுது. அதான் டிஃபரண்ட் ஃபிகர். ஆன்சர் டி. இது என்ன, இதோட டாபிக் என்னன்னாக்கா ஃபிகர் இன் விச் டிஃபரண்ட். ஓகேவா? ஃபிகர் வித்தியாசமான ஃபிகர் எடுக்கிறது. அதான் அடுத்தது. ஆட் மேன் அவுட்னு கூட சொல்லுவாங்க. அதான் இது. அடுத்தது பார்ட் 2க்கு வந்துட்டோம். பார்ட் 2ல பாருங்க, சேம் ஃபிகர், அதாவது எக்ஸாக்ட்லி சேம்னா ஃபிகர் மேட்சிங்னு சொல்லுவோமா, அப்படி சொல்லிக்கலாம். சேமா இருக்குது. அதாவது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் ஃபிகர்னு, ஆன்சர் ஃபிகர் 4 கொடுத்துருக்காங்க. அதுல கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியா எது இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஸ்கேன் பண்ற மாதிரி தான் இது, ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, எல்லாமே ஒன்னா இருக்குது. டி மட்டும் வேற இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் லைன்ல. செகண்ட் லைன் பாருங்க, பாத்தீங்கன்னாக்கா ஏயும் டியும் வித்தியாசமா இருக்கு. அப்பனாக்கா பியும் சி தான் ஆன்சர். கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்த லைன் பாருங்க, எல்லாத்துலயும் ஒரே லைன் தான் இருக்கு. அதுக்கு அடுத்த லைன் பாருங்க, 4th லைன் பாருங்க, அப்படி இருக்குது எது, சி. அதுக்கு அடுத்த லைன் பார்க்கணும்னு அவசியமே இல்லை, நேரம் மிச்சப்படும். நீங்க அப்படி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா சி தான் சரியான ஆன்சர் வருது. ஏன்னா ஏ, பி, டி வந்து வித்தியாசமா இருக்கு. அதனால சி தான் சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, எப்படி எந்தெந்த ஷேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைவன் ஷேர் பண்ணிருக்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, ஒன்னு ஒன்னா பாருங்க. பாத்தீங்கன்னா சி சரியா இருக்கு பாருங்க. இதுக்கும் அதுக்கும் அப்படியே டைரக்டா ஒரே மாதிரி இருக்கு, சி தான்.
ஏ பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் உள்ளது சரியா இருக்கும், ரெண்டாவது உள்ளது மாறி இருக்கு, மூணாவது அப்படியே பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சி தான் சரி. சி தான் சரியா இருக்கும். ம். ஓகேவா? அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்க. 7வது கொஸ்டின் பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு என்ன குடுத்திருக்காங்க? ஒரு சர்க்கிள் சுத்தி அந்த ஏரோ மார்க்கு, ஒரு ஸ்கொயர், ஒரு டாட் இந்த மாரி குடுத்திருக்காங்க. அதே மாதிரி எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாருங்க. பிய பாருங்க. பி அப்படியே இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னாவே தெரியும். பி அப்படியே இருக்கு. இதெல்லாம் வந்து நேரத்த அதிகம் செலவிடாம கண்டுபிடிக்கக்கூடிய பார்ட் இந்த பார்ட். ஓகேங்களா? அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் இருக்கும். அத பாத்தீங்கன்னாக்கா, பிய பாருங்க. நேரடியா நான் ஆன்ஸருக்கு வரேன். பிய பாருங்க. அது உங்களுக்கு குழப்பம் ஒண்ணே ஒண்ணு தான் வரும். பியா, சியான்னு வரும். சில பாத்தீங்கன்னா, மேல வந்து அந்த ட்ரையாங்கிள் திரும்பி இருக்கு. பாருங்க. அந்த இடம் திரும்பி இருக்கு. இந்த இடம். அதனால அது வராது. ஆன்சர் வந்து பி தான் வரும். மேட்ச் எக்ஸாக்ட்டா மேட்ச்சா வருது பாருங்க. பி தான் வரும். ஆன்சர் வந்து உங்களுக்கு பி தான். சரியா? நோட் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்து பார்ட் 3 போயிடுவோம். பார்ட் 3ல என்ன சொல்லிருக்காங்க? அதாவது ஃபிகர் சீரிஸ் கம்ப்ளீஷன்னு சொல்லுவாங்க இத. அதாவது டைரக்ஷன சேஞ்ச் பண்ணாம அப்படியே எடுத்து என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணி பார்க்கிறோம். கொஸ்டின் ஃபிகர்ல ஆன்சர் ஃபிகர் 4 இது இருக்கு இல்லையா? ஏ எடுத்து வச்சு பார்க்கிறோம், பி எடுத்து வச்சு பார்க்கிறோம், சி எடுத்து எது மேட்ச் ஆகுதோ அதுதான் அதுக்கு சரியான ஆன்சர்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ இந்த கொஸ்டின் குடுத்திருக்காங்க. கொஸ்டின பாருங்க. ஒரு பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4 பார்ட்டா பிரிக்கக்குள்ள ஒரு பார்ட் என்ன இருக்கு? கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. அந்த பார்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஏ எடுத்து மேட்ச் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஏ எடுத்து மேட்ச் பண்ணா என்ன ஆகுது? அங்க வந்து வர சின்ன ஒரு ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ஸ்கொயர் 2 இருக்கா? அது 2 என்ன ஆகுது? மாறி மாறி வருது. மேட்ச் ஆகாது. அடுத்தது பாருங்க. 2 ஸ்கொயர் மாறி இருக்கு பாருங்க. அத எடுத்து மேட்ச் பண்ணாலும் மேட்ச் ஆகாது. அடுத்து பாருங்க 2 கார்னர்ல 2 ஸ்கொயர் இருக்கு பாருங்க. அத எடுத்து பாருங்க. அதுவும் மேட்ச் ஆகாது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. இப்போ டி எடுத்து மேட்ச் பண்ணக்குள்ள எனக்கு சரியா மேட்ச் ஆகுது பாருங்க. அந்த அந்த இந்த பார்ட் அப்படியே எடுத்துட்டு போய் அத வச்சோம்னாக்கா, அது அப்படியே என்ன பண்ணுது? அது அப்படியே அழகா மேட்ச் ஆகுது. அப்ப ஆன்சர் உங்களுக்கு டி தான். அப்படின்றத கண்டுபிடிச்சிடும். இது வந்து ஃபிகர் சீரிஸ் மேட்சிங். ஓகேவா? மேட்ச் பண்ணிட்டீங்க. அடுத்தது பாருங்க. இது வந்து ஒரு வலை மாதிரி இருக்கு பாருங்க. ஓகேவா? அதுல வந்து ஒரு இதுல வந்து கார்னர்ல எதுவுமே இல்லாம இருக்கு. ஒரு பார்ட்ல எப்பொழுதுமே இல்லாத மாரி அது இருக்கு. அது என்ன பண்ணணும்? எத்தன வந்து ஏற்கனவே உள்ள டயகிராம்ல எத்தன லைன் இருக்கு, எத ஷேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். கார்னர்ல ஒரு ஷேட் இருக்கும். ஃபர்ஸ்ட் உள் வளையத்துல ஷேடு. அதுக்கப்புறம் 1, 2, 3, 4ன்னு வருது. ஒண்ணு ஒண்ணா வருது. அதுல எதுன்னு பார்ப்பீங்க நீங்க? ஏ எடுத்து பார்க்குறீங்க. அந்த லைன எடுத்து பார்க்குறீங்க. குறைவா இருக்கு. கேப் இருக்கு. அடுத்து பி எடுத்து பார்க்குறீங்க. எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகக்குள்ள சியும் டியும் ஒரு தடவ கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சி வரல. அந்த டாட்டே வரல. டில அதிக லைன் இருக்கு. அதனால அதுவும் வராது. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, பி தான் ஆன்சர் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11. இதுக்கு போங்க. இதுல என்ன இருக்கு? இதுலயும் ஒரு பார்ட் வந்து மிஸ்ஸிங். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஏன்ற பார்ட் எடுத்து அதுல வச்சு பாருங்க. வச்சு பார்த்தா என்ன வருது? வராது. ஏன்னாக்கா உங்களுக்கு உள்ள குடுத்திருக்க ஒரு ட்ரையாங்கிள் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது உள்ள சின்னதா இருக்கு. அது வராது. பி எடுத்து பாருங்க. ஆப்போசிட்டா குடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் தெரியுது. ஆனா ஆப்போசிட்டா குடுத்திருக்காங்க பாருங்க. வராது. என்னன்னு சொல்லிருக்காங்க? டைரக்ஷன் மாத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படி பார்த்தா வராது. சி எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட கரெக்ட்டா வந்துடுச்சு. சி யோட ஆன்சர் வந்து எடுத்து அத மேட்ச் பண்ணீங்கன்னா, சி தான் கரெக்ட்டான ஆன்சர். இதனால டி ஒரு தடவ செக் பண்ணுவோம். 2 ட்ரையாங்கிள் 1 பை 1 குடுத்திருக்கான். பெருசு சின்னது அது வந்து மேட்சே ஆகாது. அதனால உங்களுக்கு வந்து சி தான் ஆன்சர். ஆப்போசிட் ட்ரையாங்கிள்ல உள்ள வச்சு பார்த்தா இதான் கிடைக்கும். உங்களுக்கு ஆன்சர் சி தான். சரிங்களா? அடுத்தது 12த். இத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கும். ஒரு தடவ கொஸ்டின் ஃபிகர் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. எந்த பார்ட்ட கொண்டு வந்து இணைக்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு கோன் மாதிரி இருக்கு பாத்தியா? அந்த கோன கொண்டு வந்து இணைக்க போறோம். ஃபர்ஸ்ட்லயும் கோன் வந்திருக்கு. ஆப்ஷன் ஏலயும் கோன் வந்திருக்கு. ஆனாக்கா கோனுக்கு அப்புறம் என்ன வந்திருக்காங்க? அந்த வந்து ஒரு சின்ன ஒரு செமி சர்க்கிள் இருக்கு இல்லையா? ஒரு ஆர்க் அது எங்க வரணுங்கிறது தான் முக்கியம். ஏ எடுத்து வச்சு பாருங்க வராது. ஓகேங்களா? ஏ வராது. பி எடுத்து வச்சு பாருங்க. கோனே ஆப்போசிட்டா இருக்கு வராது. சிஏ பாருங்க. கோன் வந்து பெண்ட் ஆயிருக்கு பாருங்க. சில பாத்தீங்கன்னா கோனே பெண்ட் ஆயிருக்கும். அந்த ஆப்ஷனே வராது. டி பாருங்க எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகும். அந்த கோன் வருது. அந்த ஆர்க்கும் போய் இந்த சைடுல போய் படியுது. அதனால உங்களுக்கு டி தான் சரியான ஆன்சர்.
இப்படிதான் ஒரு ஃபிகர் கம்ப்ளீட் பண்ணணும். பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணணும். பார்ட் 4 இப்போ. பார்ட் 4ல நீங்க இந்த இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லினாக்கா, இத பாருங்க. ஃபைண்ட் த ஆன்சர் ஃபிகர் ரைட் சைடு. அது ஆக்குபைட் பண்ணிருக்கு. இந்த சீரிஸ கம்ப்ளீட் பண்ண போறோம். அப்ப பேட்டர்ன கம்ப்ளீட் பண்ணோம் லாஸ்ட் பார்ட்ல. இது வந்து சீரிஸ கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்ப குடுத்திருக்காங்க பாத்தீங்களா? 13வது கொஸ்டின்ல குடுத்திருக்காங்க பாருங்க. கம்ப்ளீட் த சீரிஸ் தான் இது. 13வது கொஸ்டின் குடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது கொஸ்டின் ஃபிகர்ஸ்னு குடுத்திருக்காங்க. ஆன்சர் ஃபிகர் குடுத்திருக்காங்க. இப்போ 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஒண்ணா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ நம்ம யோசிக்கணும். அடுத்து என்ன வரப்போகுது? கொஸ்டின் மார்க் அவங்களே குடுத்துட்டாங்க. இப்ப ஆன்சர் ஃபிகர் எடுத்து பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏ எப்படி இருக்கு? 3 குடுத்திருக்காங்க. அடுத்தது அடுத்து கம்ப்ளீட் ஆயிருக்கா? அடுத்து பி குடுத்திருக்காங்க. ஏக்கு அப்புறம் பி குடுத்திருக்காங்க. அதுல வந்து சின்ன கோடு போட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கா? அது இல்ல. சிய பாருங்களேன். என்ன ஒரு ஃபிகர் குடுத்திருக்காங்களோ 1, 2, 3, 4ன்னு அதோடயே அடுத்ததும் வந்திருக்கு பாத்தீங்க இல்லையா? அதனால அதுதான் 4வதா வரும். இப்போ டிய செக் பண்ணோம்னா அது 5 இருக்கு. எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு. நமக்கு இப்ப நம்பர் வந்து 1, 2, 3, 4ன்னு இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்குது ஃபிகர். அதனால சி தான் ஆன்சர். நீங்க ஆப்ஷன் சிய எடுத்துக்கோங்க. 14th கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து ஏரோ மார்க் இருக்கு. கொஸ்டின்ல ஏரோ மார்க் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கெடிகார நகரத்துக்கு முள்ளுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. அப்படின்னாக்கா பாருங்க. இப்ப 2 ஏரோ மார்க் அப்படியே நகர்ந்துகிட்டே வருது. ஆப்ஷன் ஏ பாருங்க. 2 ஏரோ மார்க் பதிலு ஒரு எண்ட்ல பாருங்க வேற மாதிரி கொடுத்துருவாங்க கீழ் பக்கத்துல. அதனால அந்த ஆப்ஷன் வராது. அப்படியே பிஏ பாருங்க. பி 2 ஏரோ மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கொஸ்டின் ஃபிகர்ல இருக்கிற ஏரோ மார்க்கே வந்திருக்கு பாருங்க. அதுவும் வராது. சி பாருங்க. ஒரு ஏரோ மார்க்கும் ட்ரையாங்கிளும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா டி தான் நமக்கு சரியான ஆப்ஷனா வரும். எப்படின்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ்ல வருது. 2 ஏரோ மார்க் வருது. இதுதான் கண்டிஷன். பாத்தீங்கன்னாக்கா ஆன்சர் டி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15 போவோம். ஒரு ஆங்கிள் மேக் பண்ணி அதுக்குள்ள ஒரு 90 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் மேக் பண்ணி அதுக்குள்ள வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. அடுத்தது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது கம்ப்ளீட் பண்ணி அடுத்த ட்ரையாங்கிள் வந்திருக்கு. இப்ப என்ன வரணும் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே கொஸ்டின் பார்த்து ஒரு ஐடியாவே கிடைச்சிடும். நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா. அதுல ஆப்ஷன் பிகர் பாருங்க. ஏ பாருங்க. அதை வந்து அது வந்து நாங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? லைனை மேல போட்டிருக்காங்க. ஓகேவா? கம்ப்ளீட் பண்றதுக்கு அது வராது. பிஏ பாருங்க ஆப்ஷன். அப்படியே கீழே வரும். ஏன்னாக்கா கொஸ்டின் ஏ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபிகர் எப்படி இருக்கோ அத மாதிரி தான் வரணும் 4வது. ஓகேங்களா? அதனால பி ஆப்ஷன் வரும். அதை நம்ம நோட் பண்ணிப்போம். இப்போதைக்கு பி தான் ஆப்ஷன். அடுத்தது செக் பண்ண போறது என்னன்னாக்கா சியை பாருங்க. சம்பந்தமே இல்லாம இருக்கு. டியை நீங்க பாத்தீங்கன்னாலும் அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். அப்படின்னா ஆப்ஷன் பி தான்றதை எளிமையா எடுத்துடலாம்ப்பா. கொஸ்டின் நம்பர் 16. ஒரு சர்க்கிள் அது 4ஆ டிவைட் பண்ணிருக்காங்க. ஒரு டாட், ஒரு ஸ்கொயர். அடுத்து 2 டாட், ஒரு ஸ்கொயர். அடுத்து 2 டாட், 2 ஸ்கொயர் வருது. இப்போ இந்த இது வந்து கண்டினியூ ஆக போகுது. இப்ப என்ன வரப்போகுதுன்னாக்கா 3 டாட், 2 ஸ்கொயர் வரணும். ஓகேங்களா? அதுதான் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. அது எதுல வரணும் இப்போ? ஏ எடுத்து பாருங்க. அது ஏன்ற பார்ட்ன்றது ஏற்கனவே ஒரு பார்ட் வந்துருச்சு. அங்க கொஸ்டின் ஃபிகர்ல. பில அந்த ஆப்ஷனே வராது. ஏற்கனவே கொஸ்டின்ல உள்ளதே வந்திருக்கு. சில எடுத்து பாருங்க. வராது. 3 ஸ்கொயர் 2 டாட் வருது. நமக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்? 2 ஸ்கொயர் 3 டாட் சர்க்கிள் வரணும்னு சொல்லியிருந்தோம். அப்பனா டி தான் ஆன்சர். ஏயா டியான்னு வரும். அந்த டி தான் நமக்கு ஆன்சர்ல கரெக்டா வரும். ஆன்சர் டி. ஆப்ஷன் டி தான். புரியுதுங்களா? இதை இப்படிதான் பார்க்கணும். அடுத்த பார்ட் போகலாம். இந்த பார்ட் வந்து அனாலஜியும் பார்க்க. அனாலஜினாக்கா அதாவது கொஸ்டின் ஃபிகர் இருக்கு. 2வது ஆன்சர் ஃபிகர் இருக்கு. இதுல ஒண்ணுத்த ஒண்ணு தொடர்புடையது. ஏயும் கொஸ்டின் நம்பர் 1ம் 2ம் தொடர்புடைய மாதிரி கொஸ்டின் நம்பர் 3யும் 4க்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 17க்கு வாங்க. வந்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. இதை ஒரு கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்ததுல ஈஸியா போட்டுடலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் இருக்கு. அது எத்தனை சைடு? 4 சைடு. அது உள்ள உள்ளது என்ன இருக்கு? ட்ரையாங்கிள் 3 சைடு உள்ளது. அதோட அதுக்கு பேர் என்ன கொடுத்திருக்காங்க? உள்ள டயக்ராம் வெளியிலயும், அதாவது அந்த ட்ரையாங்கிள் வெளியிலயும், வெளியில உள்ள ஸ்கொயர் உள்ளேயும் போட்டிருக்காங்க. இதுதான் அனாலஜி. தொடர்பு ஏற்படுத்திட்டாங்களா? இதுக்கு ஒரு சம்பந்தம். அதே மாதிரி அடுத்தது பாருங்க. அடுத்த பேரை பாருங்க. 4 டாட் வச்சிருப்பாங்க. அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்கொயர் போட்டிருக்காங்க.
இப்ப என்ன வரணும்? நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஒரு ஸ்கொயர்க்குள்ள சர்க்கிள் வரப்போகுது. ஏன்னாக்கா, ஃபர்ஸ்ட் உள்ள பேர்ல என்ன மாரி மாற்றங்கள் செஞ்சிருக்காங்களோ, அதே மாரி மாற்றத்த 2வது பேர்ல நம்ம கண்டுபிடிச்சுட்டோம்னா, அனாலஜி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்பன்னா என்ன வரும் ஆன்ஸர் 17க்கு ஏ. நீங்க இப்ப அடுத்ததெல்லாம் செக் பண்ணணுமா? எடுத்து செக் பண்ணி வேணா பாருங்க. வருதா? அதாவது கொஸ்டின்லயே இல்லாத ஒரு ட்ரையாங்கிள் வருது. அதே மாரி ட்ரையாங்கிள் வருது. அந்த ட்ரையாங்கிள்லாம் தேவையே இல்ல. கொஸ்டின் ஃபிகர்லயே நமக்கு இல்ல பாருங்க. அதனால இந்த அனாலஜி இந்த காம்பினேஷன்ல 3வதா குடுத்திருக்கா கொஸ்டின் ஃபிகர்ல 2 டாட்க்கு அப்புறம் 3வதா ஒரு பேர் குடுத்திருக்காங்க இல்லையா? அத வந்து அ அதுக்கு தான் நம்ம பார்த்து நம்ம ஆன்ஸர செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இதுல குழப்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் 2 நமக்கு ஒரு லாஜிக்குக்காக சொல்லிர்றது. ஓகேங்க. அடுத்தது 18வது கொஸ்டின் வாங்க. 18வது கொஸ்டின் பாருங்க. என்ன குடுத்திருக்காங்க? இப்போ ஒரு ஏரோ மார்க் குடுத்திருக்காங்க. கீழ ஸ்கொயர் குடுத்திருக்காங்க. ஒரு டாட் இது இருக்கு. அத எப்படி திருப்பியிருக்காங்கன்னு பாருங்க. எந்த கண்டிஷன்ல இங்க உள்ளது அப்படியே அப்படி மாற்றி இருக்கு இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் 2த்துக்கும் உள்ள என்ன லாஜிக் இருக்கோ, அந்த மாதிரியே வந்து 3க்கும் 4த்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க 3யும் 4த்தையும் நல்லா கவனிங்க. 3 டயகிராம கவனிங்க. எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டோட இத வந்து மேல அப்படியே மேல வந்திருக்கா? ஓகேவா? அப்படியே டக்குன்னு மேல வந்த மாதிரியே நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த பூவ அப்படியே மாத்த போறீங்க. அதையும் மாத்த போறீங்க. அப்படி மாத்திட்டு, கீழ உள்ள டயகிராம் வந்து சைடுல போயிருக்கு. அந்த மாரி. மாறி இருக்கு பாருங்க. அப்படியே மாறுனத என்ன பண்ண போறீங்க? இப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னாக்கா, ஆன்ஸர் ஏ தான் கிடைக்கும். ஆன்ஸர் ஏ. கரெக்ட்டான ஆன்ஸர் ஏ. இந்த மாரி இதுக்கெல்லாம் கரெக்ட்டா ஆன்ஸர் கண்டுபிடிச்சுட்டீங்கன்னா, அடுத்தது செக் பண்ண வேணாம். ஈஸியா போயிடலாம். அடுத்தது 19த் கொஸ்டின் வாங்க. 19த் கொஸ்டின் பாருங்க. இது சிம்பிளா இருக்குது. ஒண்ணும் இல்ல. ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க? இப்ப இருக்கிறத ஆப்போசிட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த ஏரோ மார்க் மாரி வச்சுங்க. அந்த மாரி ஒண்ணுத்த பென்சில் சீவுன மாரி பென்சில ஞாபகம் வச்சுங்க. ஒரு பென்சில் இப்படி இருக்கு. பென்சில அப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அதே மாரி இங்க உள்ள பென்சில மேல ரொட்டேட் பண்ணா என்ன வரப்போது? நல்லா பாருங்க. டி தான் வருதா? ஓகே. டி தான் ஆன்ஸர். இந்த கொஸ்டின் பாருங்க. அப்படியே இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கு. இத பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க யோசிப்பீங்களா? எப்படி இருக்க போகுது? எத்தன ஏரோ மார்க்? அப்படி பார்த்தீங்கன்னாக்காவே ஆன்ஸர் என்ன வருது? 3 ஏரோ மார்க் இருக்கு. இப்ப இந்த சைடு திருப்புனா 2ஆ மாறுது. இப்போ 4 ஆர்க் 3 ஆர்க் இருக்குது. 2 ஆர்க்கா மாறணும், திரும்பணும். அப்படியே ஆப்போசிட்ல திரும்பணும். என்ன வரப்போகுது? சி. டைரக்ட்டா சிக்கு ஆன்ஸர் போயிடுங்க. அவ்வளோதான். ஆன்ஸர் சி தான். இது வந்து ஜியோமெட்ரிக்கல். இந்த ஜியோமெட்ரிக் பேட்டர்ன கம்ப்ளீட் பண்றது. இப்ப என்ன ஃபர்ஸ்ட் குடுத்துருக்கா ஜியோமெட்ரிக்கல்னா என்னது? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள் இந்த மாரி இன்கம்ப்ளீட் ஃபிகர் குடுப்பாங்க. அத என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஜியோமெட்ரிக்கல் மேட்சிங் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஒரு இது மாரி வெட்டியிருக்காங்க பாருங்க. அத வெட்டி எடுத்திருக்காங்க. அதுல ஒரு டயகிராம் எடுத்து வச்சாக்கா, அது கம்ப்ளீட்டா முடியணும். அப்படியே எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்ஸர் பி தான் வருது. ஏன் வராதுன்னாக்கா, அத எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வித் இருக்குதுங்களா, அந்த இருக்குது. அது வந்து சின்னதா இருக்குது. 2த்தும் ஒரே மாதிரி இருந்தாலும், அது சின்னதா இருக்கு. இதுதான் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தா சரியா வரும். அந்த ஃபர்ஸ்ட் டீத். அதனால சி வந்து சுத்தமா வராது. உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல டீத் எப்படி இருக்குன்னு தெரியும். டி வந்து ஆப்போசிட்டா இருக்கு. அதனால அதுவும் வராது. அதனால ஆன்ஸர் பி தான் வரும். 22 வாங்க. 22 பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சர்க்கிள என்ன பண்ணியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்த்தோம்னாவே தெரியும். எது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க. நீங்க இத பார்த்தாவே சொல்லிடுவீங்க. எத சொல்லுங்க? ஆன்ஸர் ஏ வராது. எதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது. சர்க்கிள்க்கு இப்படி வரணும். பி தான் சரியான ஆன்ஸர். அப்படியே எடுத்தீங்கன்னா, பி தான் சரியான ஆன்ஸரா வந்துரும். சி சுத்தமா வராது. அது வந்து அதோட பார்ட் வந்து வேற மாரி இருக்கு. டியும் வராது. ஓகேங்களா? அதனால டியும் வராது. உங்களுக்கு ஆன்ஸர் அதுக்கு பி தான். 23 எடுங்க. 23 எடுத்தீங்கன்னாக்கா, அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி பாருங்க. 23 கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ட்டா அத லைன் பண்ணா ஏ வந்துருது பாருங்க ஆன்ஸர். ஏ தான் பெர்ஃபெக்ட் மேட்சிங்கா வரும். பி, சி, டி எல்லாம் பார்த்தாவே தெரியும். அதுல எந்த ஆப்ஷனுமே வராது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் எடுக்கிற கேள்வி. இதெல்லாம் வந்து சுத்தமா வராது. 24 வாங்க. இதற்கெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். 24 எடுங்க. 24 எடுத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, அதுல வந்து ஒரு 5 ஃபேஸ் உள்ள ஒரு ஸ்கொயர 5 ஃபேஸ் உள்ளதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அத கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரப்போகுது? பாருங்க. அத கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா பின்ற ஆன்ஸர் வரப்போகுது. பி எடுத்து மேட்ச் பண்ணீங்கன்னாக்கா, கரெக்ட்டான ஆன்ஸர் பி வந்துரும். சரிங்களா? 24க்கு கரெக்ட்டான ஆன்ஸர் பி வந்துரும். ஏயும்
சி, டி வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகாது. பார்ட் 7 வந்துட்டோம். பார்ட் 7ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, டைரக்ட்டா நம்ம இத பார்த்தாவே தெரியுது. இது வந்து மிரர் இமேஜ்ன்னு குடுத்துருப்பாங்க. கொஸ்டின்லயே அந்த பேராகிராஃப் படிக்கக்குள்ள நீங்க பிராக்டிஸ்ல வந்து ஃபுல்லா படிச்சுட்டு இருக்க வேணாம். இந்த டயகிராம் பார்த்தாவே தெரிஞ்சிரும். இந்த ஃபிகர் பார்த்தாவே தெரியும். எந்த அ இது கீழ வருது இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபிகர் அதாவது மிரர் இமேஜ். ஓகேங்களா? கொஸ்டின் ஃபிகர், ஆன்சர் ஃபிகர் 2 குடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன பார்க்கணும்னாக்கா, இந்த சைடுல கோடு கோடா போட்டுருக்காங்களா, அந்த இடத்துல மிரர் வச்சிருக்கத நம்ம இமேஜ் பண்ணு. ஓகேவா? எக்ஸ் அண்ட் ஒய்க்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மிரர வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு தெரியும் எந்தெந்த அல்பபெட்லாம் வந்து மிரர் ஆனா எப்படி வரும். இதுல நம்ம வீடியோல போட்டிருக்கோம். இருக்கு. செக் பண்ணீங்க நம்ம சேனல் வீடியோல இருக்கு. இப்போ டிவிடின்னு குடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிவிடிய மிரர் பண்ணுனா என்ன வரும்? ஒரு மிரர்ல வச்சு பார்த்தா எப்படி வரும்? ஆன்சர் பாருங்க. டீன்றது என்ன பண்ணியிருக்காங்க? எப்படி இருக்கும்? மாறும். மாறுமா டி? மாறாது. அதனால மிரர் பண்ணா மாறாதது. ஓகேவா? அப்படியே எடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனா பாருங்க. ஏ, பி, சி, டின்னு அந்த டீய வந்து மாத்தி மாத்தி குடுத்திருப்பாங்க. சில நேரத்துல டீய வந்து இன்வெர்ட் பண்ணி குடுத்திருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்சர் ஏ தான் வந்து மிரர் பண்ணா வரக்கூடிய எக்ஸாக்ட்டா வரும். சரிங்களா? 26 26 கொஸ்டின்ல பாருங்க. ஒரு ஏரோ மார்க் தான் இருக்கு. அந்த ஏரோ மார்க்கு ஆப்போசிட்டா வரணும். இப்ப குடுத்ததுனால வெளியில வந்திருக்கிறது உள்பக்கமா திரும்பணும். ஏரோ மார்க் அந்த மிரர பொறுத்து பாருங்க. பாருங்க ஏ, பி, சி, டின்னு ஏ பாருங்க மேல குடுத்திருக்காங்க ஏரோ மார்க். மிரர் வந்து அப்படியே இது வந்து இமேஜ் வந்து மேல மாறாது. அதனால அது வராது. பிய பாருங்க ஆப்ஷன் சரியா தான் இருக்கு. ஒரு தடவ சியும் டியும் செக் பண்ணிட்டு வருவோம். சி பாருங்க கொஸ்டின் பேரு மாரியே அப்படியே இருக்கு. அதனால அதுவும் வராது. அடுத்தது டிய பாருங்க அந்த மேல உள்ள ஒரு லைன் வந்து மாறி இருக்கு பாருங்க. அதுவும் வராது. சரிங்களா? அதனால உங்களுக்கு ஆப்ஷன் பி தான். ஏற்கனவே சொன்ன மாரி நம்ம செக் பண்ணது ஆப்ஷன் பி தான் சரியா இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. இந்த மாரி ஃபிகர் குடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இருக்குன்னாக்க இது மிரர் பண்ணுனாக்கா எக்ஸாக்ட்டா அப்படியே வர்றது பி தான். மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிரும். மேட்சே ஆகாது. இப்போ மிரர் இமேஜ்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான மிரர் குடுத்துட்டா, அது அப்படியே தான் வரும். மாறாது. சின்ன சின்ன ஏரோ மார்க் லைன்லாம் குடுத்தா தான் கன்ஃப்யூஷன் வரும். அதனால இதுக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்ல. 27க்கு பி தான் ஆப்ஷன். 28 எடுத்துக்கோங்க. 28 எடுத்தீங்கன்னாக்கா, அதுல பாருங்க வி மாரி குடுத்திருக்காங்க. மேல ஒரு வி குடுத்திருக்காங்க பாரு. அது எத்தன இதுல வந்திருக்கு பாருங்க ஆன்சர் ஃபிகர்ல. ஏல வரவே இல்ல. அதனால அது வரவே வராது. சரிங்களா? அது வராது. அடுத்தது பி எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட மேட்சா இருக்கு. சி, டியும் பார்த்துட்டு வந்துருவோம். சில பாருங்க வி தள்ளி இருக்கு. லாஸ்ட்ல இருக்குது. நம்ம ஃபிகர் கொஸ்டின் ஃபிகர்ல குடுத்தத விட சாரி தள்ளி இருக்கு. டில முன்னாடியிலேயே இருக்கு பாருங்க. மாற்றங்கள் எப்படி குடுத்திருக்காங்கன்னு. அதனால ஆப்ஷன் பி தான் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. மிரர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. இப்போ பார்ட் 8 வாங்க. ஓகேவா? இந்த பார்ட் 8ல வந்து என்ன குடுத்திருக்காங்க அப்படின்றத தெளிவா சொல்லணும்னா, நம்ம விளையாடுவோம் இல்லையா? பேப்பர்லாம் மடிச்சு, ஒரு சிசரால ஒரு கார்னர் கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு? அப்படின்னு விளையாடுவோம். அந்த மாரி இது வந்து பஞ்சுடு ஹோல் பேட்டர்ன் அப்படி இல்லைனாக்கா ஃபோல்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி மாதிரி குடுக்கறது தான் இது. பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இத வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இது எப்படி பார்க்கணுன்ற வீடியோவும் நம்ம சேனல்ல குடுத்துருக்கோம். அத நீங்க தனியா பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. அதாவது ஒரு பேப்பர ஒரு முக்கோணமா மடக்குறாங்க. மடக்கிட்டு மேல கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா, அந்த பேப்பர்ல என்ன இருக்கும்? ஓகேங்களா? அந்த கார்னரையும் கட் பண்ணிடுறாங்க. பாதி கட் பண்ணிட்டு ஒரு கார்னர கட் பண்ணிடுறாங்க. அந்த கார்னர கட் பண்ணிட்டாங்கன்னா என்ன இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கொஸ்டின். பாருங்க. கொஸ்டின் நம்பர் ஆன்சர் நம்பர் பாருங்க. ஏ, பி, சி, டின்னு குடுத்துருக்காங்க. இதுக்கு ஏ எடுத்து பாருங்க. பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கட் பண்ணது மேல போர்ஷன். அப்படின்னாக்கா ட்ரையாங்கிளா வராது. 4 பக்கம் தான் ஒரு பேப்பர் 4ஆ தானே மடிச்சிருக்கோம். அப்புறம் 4 பக்கம் வரும். அப்பன்னா அது ஒரு ஸ்கொயரா தான் வரும். அப்படின்னா ஆப்ஷன் ஏ வராது. அதுல தெளிவா ஆயிடுச்சு. அடுத்தது பிய பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் வந்திருக்கு. ரைட்டா? ஓகே. அப்படியே இருக்கட்டும். சிய பாருங்க. இந்த கட் பண்ணதே வரல. டிய பாருங்க. அந்த டாட் பண்ணுமோ அதுவும் வரல. அதனால ஆப்ஷன் பின்றத நம்ம கரெக்ட்டா எடுத்துடலாம். சரிங்களா? இது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. அடுத்தது கொஸ்டின் 30. கேள்வி எண் 30க்கு போங்க. இதே தாங்க சேம் தான். இந்த பேப்பர் என்ன பண்றாங்க? பேப்பர் ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்ட் தான். ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ஏரோ மார்க் குடுத்த மாரி ஃபோல்ட் பண்ணிட்டு
கட் பண்றாங்க பாருங்க. ஒரு செமி சர்க்கிள் ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க சிசரால. அடுத்தது மேல ஒரு சும்மா ஒரு டெப்த் எடுக்குறாங்க பாருங்க. அது மேல டெப்த் எடுத்து அந்த 3வது டயகிராம்ல எடுத்திருக்காங்க பாருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அத ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா என்ன பண்ணும்னா, நம்ம 4ஆ மடிச்சதுனால 4 பக்கமும் ஒரே மாதிரி வரணும். கொஸ்டின் நம்பர் ஏ பாருங்க. ஆன்சர் ஏ பாருங்க. எப்படி இருக்கு? தள்ளி தள்ளி இருக்கு பாருங்க. ஒரே மாதிரி தான் வரணும். 4ஆ மடிச்சு ஒரு பக்கத்த கட் பண்ணா, அதுல கட் பண்ணதும் ஒரே மாரி வரணும். வராது. ஏ வராது. சரிங்களா? அடுத்தது பி எடுத்து பாருங்க. 2 கார்னர் மட்டும் தான் வந்திருக்கு. இன்னும் 2 கார்னர் வந்து ஃபுல்லா வந்திருக்கு. அதனால அது வராது. சரிங்களா? அடுத்தது சிய பாருங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அது செமி சர்க்கிளா பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தாக்கா ஃபுல் சர்க்கிள் தான் வரணும். ஓகேங்களா? ஆனா 4 கார்னர்ல வரக்கூடாது. உள்ள தான் வரணும் நம்ம. அதனால அதுவும் வராது. எக்ஸாக்ட்டா டிய பாருங்க. 4 கார்னரும் அந்த ஸ்கொயர் கட் பண்ணது வந்திருக்கு. நடுவுல 2 சர்க்கிள் வந்திருக்கு. அப்பன்னா ஆன்சர் உங்களுக்கு டி தான்ன்றத கண்டுபிடிக்கணும். இத பிராக்டிஸ்ல தான் வரும். நீங்களே ஒரு பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணி இதே மாரி சிசரால கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். இது ஒரு மைண்ட் கேம் மாரி இமேஜின் பண்ணி அத செய்ற மாரி. அடுத்தது 31 வாங்க. 31ல என்ன பண்ணியிருக்காங்க? சேம் லைக் தட் அந்த ஏரோ மார்க் மாரியே உங்களுக்கு பேப்பர ஃபோல்ட் பண்ணி நடுவுல என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டாட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த டாட் பண்ணது அதே மாதிரி எடுத்து பாருங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. ட்ரையாங்கிள் ஒரே மாதிரி கட் பண்ணா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரணும். டைரக்ஷன் மாறி மாறி இருக்கக்கூடாது. அதனால டைரக்ஷன் மாறி இருக்கு. அந்த டாட்டும் மாறி இருக்கு. அதனால அது வராது. சேம் லைக்வைஸ் பிலையும் பாருங்க. ட்ரையாங்கிளோட டைரக்ஷன் மாறி இருக்கு. டாட்டும் தள்ளி தள்ளி இருக்கு. அது வராது. நம்ம டாட் பண்ண ஒரு இடத்துல அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் டாட் வரணும். சி எடுத்து பாருங்க. கரெக்டா வந்திருக்கு பாருங்க. ஒரே மாதிரி ட்ரையாங்கிள் ஒரே மாதிரி டாட் வந்திருக்கு இல்லையா? அதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் சி தான் ஆன்சர். டிஏ செக் பண்ணோம்னா பாருங்க. டாட் எங்க வந்திருக்கு? நம்ம ஒரு கார்னர்ல வச்சிருக்கோம். பக்கம் வந்திருக்கு பாருங்க. அத வச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்ஷன் வராது. அதனால உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 32. இந்த ஃபோல்டட் ஃபிகர்ல சேம் தான் பேப்பர்ல கட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு கார்னர்ல ஒரு ஆர்க் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ அந்த கார்னர்ல ஒரு ஆர்க் மாதிரி போட்டது எங்கெங்கெல்லாம் வரப்போகுது பார்ப்போம். 2 இடத்துல தான் வரணும். ஓகேங்களா? அந்த கார்னர் ஆர்க் போட்டது 2 இடத்துல நடுவுல போட்ட 2 இடத்துல தான் வரும். பாருங்க அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஏ பாருங்க சம்பந்தமே இல்லாம 4 வந்திருக்கு பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் சர்க்கிள் கீழேயும் வரல மேல மேல மட்டும் வந்திருக்கு செமி சர்க்கிள் அதனால அது வராது. பி எடுத்து பாருங்க கரெக்டா ஒரு ஹாஃப் பண்ணாக்கா அடுத்த ஹாஃபும் இன்னொரு ஹாஃப் வந்திருக்கு பாருங்க அதனால பி தான் ஆன்சர் வந்துடும். சியும் டியும் பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு அன்ஃபோல்டு ஃபிகர் வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி வராது. அதனால சியும் டியும் ஆப்ஷன்ல வராது. உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் வரும். இந்த பேட்டர்ன் கம்ப்ளீஷன் பாருங்க. இத கம்ப்ளீட் பண்ணாக்கா எப்படி வருது? கட் பீஸ் அதாவது ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர் கம்ப்ளீஷன்னு சொல்லுவாங்க இது பேரு. ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர் கம்ப்ளீஷன்னாக்கா ஜியோமெட்ரிக்கல் உங்களுக்கு நமக்கு தெரியும். ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த மாரி போர்ஷன்ஸ் இருக்கும். அது என்ன பண்றாங்க? கம்ப்ளீட் பண்றாங்க. இத எல்லாத்தையுமே இணைச்சு பார்த்தா கொஸ்டின் ஃபிகர்ல தனித்தனியா குடுத்திருப்பாங்க. ஆன்சர் ஃபிகர்ல சேர்த்து குடுத்திருப்பாங்க. சிம்பிளா அழகா கிடைச்சிடும். 33 பாருங்க. 33ல என்ன குடுத்திருக்காங்க? அப்படியே ஒரு ஸ்கொயர், ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்ஷன் ஏ வந்து டைரக்ட்டா ஆன்சர் வருது. ஆப்ஷன் பில பாருங்க வராது. மாறி இருக்கு பாருங்க. அந்த கனெக்ஷனு. ஆப்ஷன் சி எடுத்து பாருங்க. அந்த கட்டே வரல பாருங்க. 2 ஒரே இருக்கு. டியும் வராது. ரொம்ப எளிமையா இருக்கும். இது வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது 34க்கு. பார்த்து சொல்லுங்க. 34 இருக்கு. என்ன வரும் உங்களுக்கு 34ல? ஃபர்ஸ்ட்க்கு பாருங்க. ஏ பாருங்க. எத்தன ட்ரையாங்கிள் இருக்கு? மொத்தம் 3 இருக்கு. இங்க எத்தன இருக்கு? 4 வந்துருச்சு. 4 வந்துருச்சு. அதனால அது வராது. ஹெக்ஸாகன் மாரி வருது. அதுவும் வராது. அடுத்தது 2 ட்ரையாங்கிள் தான் குடுத்துருக்காங்க. அது வராது. ஆப்ஷன் சி எடுத்து பாருங்க. டைரக்ட்டா மேட்ச் ஆகுது பாருங்க. அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி சுத்தமா வராது. ஏன்னாக்கா, அதுல அ அன்ஈவனா இருக்கு பாருங்க. அந்த போர்ஷன் நான் காமிக்கிறது இப்ப பாருங்க. அது அன்ஈவனா இருக்குது. அதனால அது வராது. 35 பாருங்க. 35 பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஆர்க் மாரி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு செமி சர்க்கிள் மாரி ஒரு ஹால்ஃப் குடுத்து ஒரு சர்க்கிள கட் பண்ண மாரி ஹால்ஃப் மாரி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். வேற எதையும் மேட்ச் பண்ணி பார்க்க வேணாம். எங்கேயாச்சும் அந்த மாரி வந்திருக்கா பாருங்க. எதுலயுமே வரல. டைரக்ட்டா ச நம்பர் பிக்கு வந்துருங்க. ஆப்ஷன் பி. இத மாரி வந்துட்டா ஈஸியா கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆப்ஷன் பி வந்துருங்க. ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் ஏ வராது.
சியும் வராது. ஆப்ஷன் ஏயோட இன்வெர்டட் தான் சி, அதுவும் வராது. ஆப்ஷன் டில எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பாருங்க ஆர்க், அதுவும் வராது. அதனால ஆப்ஷன் பி தான். 36 வாங்க. 36ல எப்படி கொடுத்திருக்காங்க? 2 ஐடென்டிக்கல் டயகிராம் ஒரே மாதிரி ஆப்போசிட் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம்னி ஒரு மாரி புனல் மாரி கொடுத்திருக்காங்கல்ல, இன்வெர்டட் புனல் மாரி. அதை எப்படியே எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்களேன். ஏ எடுத்து பாருங்க. வருதா? வராது. ஏன்னாக்கா ஐடென்டிக்கலா இருக்குது. அது வராது. ஒரு பக்கம் தான் சரியா இருக்காது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாரி கொடுத்திருக்காங்க. அது வராது. அடுத்தது பிய பாருங்க. ஒரே அந்த டயகிராம் அப்படியே இருக்கு பாருங்க பி. அதனால பி தான் ஆன்சர் உங்களுக்கு. பி ஆன்சர். சியும் வராது பாருங்க. ஒரு பக்கம் தான் வருது. டி சுத்தமா வராது. டி வந்து மேட்சே ஆகாது. எந்த பார்ட்டுமே அதுல இல்ல. அதனால மேட்ச் ஆகாது. அடுத்த பார்ட் போயிடலாம். 37. இது வந்து இது பேர் வந்து எம்பெடட் ஆர் ஹிடன்னு சொல்லுவாங்க. அதாவது எம்பெடட்னா உள்ள ஒண்ணு இருக்கு. அது விவரிச்சு இருக்கணும். இப்போ நமக்கு கொஸ்டின்ல இருக்குல்ல, இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு இடத்துல இது மறைஞ்சிருக்கு. அத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப எஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? கொஸ்டின்ல 37வது கொஸ்டின்ல. அந்த 37வது கொஸ்டின் எஸ் இருக்கிறது இந்த ஏ, பி, சி, டில எங்கேயோ இருக்கு. ஏ எடுத்து பாருங்க. எஸ் மாரி வருதா? வரல. ஆனா பி எடுத்து பாருங்களேன். எஸ் மாரி அந்த அந்த வரையறதுன்னா அதே மாரி வருது பாருங்க. மேல. அது பாத்தீங்கன்னா அது கரெக்ட்டா இருக்கு பாருங்க. இத கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க பார்க்கலாம். சிய பார்க்கலாம். எஸ் எப்படி சார் சரி இருக்கா? இசட் மாரி இருக்கு. அது எஸ் மாரி வரல. டிய பார்க்கலாம் வரவே இல்ல. அப்பன்னா ஆப்ஷன் பி தான். இப்போ நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா, 37ன்ற கொஸ்டின் ஃபிகர்ல உள்ள எஸ், 37 ஆன்சர் ஃபிகர்ல உள்ள பில உள்ள இருக்கு. ஹிடனா இருக்கு. மறைஞ்சிருக்கு. அத வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. அடுத்தது வாங்க. 38க்கு வாங்க. 38 பாருங்க. ஒரு ஒய் மாரி குடுத்து அதுல ஒரு கோடு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் நமக்கு கொஸ்டின். இப்ப ஆன்சர்ல பாருங்க. எத்தன ஒய் இருக்கு, எத்தன கோடு இருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ விட்டுடுங்க. ஏ தான் ஆன்சரா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பி பார்ப்போம். அது பாத்தீங்கன்னா ஒய் கம்ப்ளீட் ஆயிருக்கா? அதே மாதிரி ஆயிருக்கு. கோடு போட்டிருக்கு. கீழே லைன் வரல பாருங்க. ஒய்க்கு உள்ள கீழே வரல. எதுலயுமே ஒய்க்கு கீழே வரல. சியும் வரல, டியும் வரல. பட் ஏ பாருங்க. ஒய் மாதிரி வந்து அந்த லைனும் போட்டு கா கீழேயும் வந்திருக்கு. அப்படிங்கக்குள்ள உங்களுக்கு ஆன்சர் ஏ. ஈஸியா இருக்கு பாருங்க. இந்த இதுல தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது எப்படி வரும்னு குழப்புவாங்க. அத வந்து கொஞ்சம் உள்ளார்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அடுத்தது 39 பாருங்க. 39 பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு செமி சர்க்கிள் ஒரு பொம்மை மாரியான வரைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அத பாதியில விட்ட மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதை பாருங்க. ஏ பாருங்க. ஏ இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட இருக்கு. ஆனாக்கா, அதோட இது என்ன இருக்கு? நெக் காலர் மாரி இருக்கு. நம்ம டை கட்டுவோம் அந்த காலர் மாரி இருக்கு. அது வராது. பிய பாருங்க. பிய பாருங்க கிட்டத்தட்ட அப்படியே இருக்கு பாருங்க. அந்த இது வந்து அந்த இமேஜ் வந்து அப்படியே மேல வந்து வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே இதுல வந்து மெர்ஜ் ஆகும். எஸ் அதுதான். அதனால உங்களுக்கு ஆன்சர் பி தான். சியும் டியும் பார்க்கவே வேண்டியதில்ல. ஆன்சர் வராது. அடுத்தது நம்மளுடைய மென்டல் எபிலிட்டில கடைசி கொஸ்டின். இந்த 40 கொஸ்டினும் நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னாக்கா, ஃபுல் மார்க் வந்துரும். ஃபுல் மார்க் வந்துட்டுனாவே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் உங்களுக்கு. அடுத்தடுத்த பார்ட்ல அடுத்த அரித்மெட்டிக், அடுத்த லாங்குவேஜ் இருக்கு. நம்ம பார்க்க போறது 40வது கொஸ்டின். 40வது கொஸ்டின் பாருங்க. ஒரு இசட் குடுத்திருக்காங்க. இசட் மாரி எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பார்க்குறீங்களா? இசட் எங்க இருக்கு? ஒரு ஏலயே ஒரு இசட் மாதிரி ஆப்ஷன் ஏலயே ஒரு இசட் மாரி வந்து, அதோட முடிக்காம இசட் முடியிற இடத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் குடுத்திருக்காங்க பாருங்க. அது மேட்ச் ஆகுது இங்க. அதே மாதிரி பில பார்த்தீங்கன்னா, இசட்ன்ற ஒரு இதே வரல. சிலயும் வரல, டிலயும் வரல. இசட் வந்திருக்கு பில. பட் அது ஒரு கர்வா வந்திருக்கு. நேரா வரல. அந்த வெர்டிக்கல் லைன். அதனால வரல. சிடி சுத்தமா வரல. ஓகேங்களா? அதனால அது ஆப்ஷன் ஏ தான். ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரைக்கும் மென்டல் எபிலிட்டில 40 கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி ஆப்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு தெளிவா பார்த்துருக்கோம். இதை நீங்க பாருங்க, இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம்க்கு வரும். நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா டைம் சேவ் பண்ணலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம், அக்யூரேட்டாவும் ஆன்சர் பண்ணலாம். கரெக்டான ஆன்சர் நம்ம கொடுக்க முடியும். டவுட் இருந்ததுன்னா திரும்ப பாருங்க. மென்டல் எபிலிட்டி சம்பந்தமா அதிகமான வீடியோக்கள் இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு 40 கொஸ்டின்ஸ் மென்டல் எபிலிட்டி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அரித்மெட்டிக் பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக்னா மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இதில் வரும். இதில் 41லேருந்து 60 வரைக்கும் வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஹவு மெனி பிரைம் நம்பர்ஸ் ஆர் தர் பிட்வீன் 1 and 11? 1லேருந்து 11 வரைக்கும் எவ்வளோ பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க.
பிரைம் நம்பர்ஸ்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோல அப்லோட் பண்ணியிருப்போம். அதை போய் பாருங்க. பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிற தனி வீடியோ இருக்கும். அப்போ பிரைம் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1ல இருந்து 11 வரைக்கும் எது இருக்கு அப்படின்னா 2ல தான் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர், அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7. இந்த 4 நம்பர் தான் வந்துட்டு 1ல இருந்து 11 வரைக்கும் உள்ள பிரைம் நம்பர். 11ம் பிரைம் நம்பர் தான். பட் வந்துட்டு இன் பிட்வீன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால வந்து 11 வந்து வராது. அப்போ ஆன்சர் 4. நெக்ஸ்ட் சம், த ப்ராடக்ட் ஆஃப் 999 and 9999 999 and 9999 அதான் வந்து கொஸ்டின். இப்போ நீங்க வந்து இந்த சம்க்கு வந்து நார்மலா நீங்க மல்டிப்ளை பண்ணுவீங்கல்ல, 9999 999 இந்த மாதிரி போட்டு மல்டிப்ளை பண்ணி நம்ம போடுவோம். இந்த மாதிரி வேணாலும் நீங்க சால்வ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு மெத்தட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னா 999 999 இன்டூ 9999 இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து 1000ல இருந்து ஒரு நம்பர் கம்மியா இருக்கு. அப்ப 1000 மைனஸ் 1 இன்டூ இது வந்து 10,000ல இருந்து ஒரு நம்பர் வந்து கம்மியா இருக்கு, மைனஸ் 1. இந்த மாதிரி வந்து ஈஸியா வேணாலும் பண்ணலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு நம்பரையும் அடுத்தடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும். இந்த நம்பரை இதால் மல்டிப்ளை பண்ணும், எகைன் இந்த நம்பரை இதால மல்டிப்ளை பண்ணும், அடுத்து இந்த நம்பரை இதால் மல்டிப்ளை பண்ணும், அடுத்து இந்த நம்பரை இதால் மல்டிப்ளை பண்ணும். இப்படி மல்டிப்ளை பண்றப்ப கண்டிப்பா அந்த சைனை வந்து நீங்க மறந்துடக்கூடாது. சைன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற பிளஸ் மைனஸ்ங்கிற சிம்பிள் தான். இப்போ அந்த சிம்பிளை சேர்த்து தான் நீங்க வந்து மைனஸ் பண்ணணும், சாரி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வந்து ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பண்ணால் மைனஸ், ரிமைனிங் ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பண்ணாலோ மைனஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணாலோ உங்களுக்கு ஆன்சர் ப்ளஸ் தான் வரும். இப்போ அந்த மெத்தடில் இதை மல்டிப்ளை பண்ணால் 1000 இன்டூ 10,000 அப்போ என்ன வரும் ஆன்சர் 1000. எத்தனை ஜீரோ இருக்குது 10,000ல? 1 2 3 4 ஜீரோ இருக்குது. அடுத்து 1000 இன்டூ மைனஸ் 1 அப்போ என்ன வரும் மைனஸ் 1000. அடுத்து மைனஸ் இன்டூ 10,000, அடுத்து மைனஸ் 10,000, அடுத்து மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 இன்டூ 1 1 அப்போ ப்ளஸ் 1. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு அது கூட 1 ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம், 1 2 3 4 5 6 7 ஜீரோ இருக்குது. அதுலேருந்து ஒரு 1000 சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 1000 சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 0 0 0, 10ல் 1 போனால் 9, அடுத்து என்ன வரும் 9 9 9. இப்போ 9 9 9 9 0 0 0 இதில் வந்து அடுத்து என்ன பண்ணணும் 10,000 சப்ராக்ட் பண்ணணும். இது சப்ராக்ட் பண்ணால் 0 0 0 9 8 9 9 9989 0 0 0 இது இதோட ஆன்சர். லாஸ்ட் என்ன இருக்கு ப்ளஸ் 1 இருக்கு. அப்போ இது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். 1 ஆட் பண்ண என்ன வரும் 99 89 0 0 1 இதான் வந்து ஆன்சர். இது எங்கே இருக்குது 9989 0 0 1 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 20 and 30 இஸ். இந்த மாதிரி ரெண்டு நம்பருக்குள்ள காமன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன, இதை டிவைட் பண்ணுற என்ன டேபிளில் வருமோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்போ 20யோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 2 10s are 20, 2 5s are 10, இதான் வந்து 2 5 1s are 5. இப்போ இதான் வந்து ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 20 and 30, 20க்கும் 30க்கும் உள்ள காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா 20, 30 நம்ம வந்து காமனாக நம்பரால் டிவைட் பண்ணணும். எந்த நம்பரால் காமனாக வரும், ஃபஸ்ட்டு 2, 2 10s are 20, 2 15s are 30. அடுத்து 10 15 காமனாக எந்த டேபிளில் வரும், 5 டேபிளில் வரும். 5 2s are 10, 5 3s are 15. இப்போ 2 3 எந்த டேபிளில் காமனாக வரும், எந்த டேபிள்லையுமே வராது. அப்போ அதோட நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கேட்டால் இது காமனாக வர டேபிளால் டிவைட் பண்ணிட்டே வந்து எந்த டேபிள் எந்த நம்பர்ஸ் வந்து காமனாக வரலையோ அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற நம்பர்ஸ் தான் வந்துட்டு இதோட காமன் ஃபேக்டர். 20க்கு 30 காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 2, 2 5s are 10. அப்போ 10 தான் வந்துட்டு இது ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ காமன் ஃபேக்டர் அப்படின்னா 2 இன்டூ 5 அப்போ 10. அப்போ 10 தான் வந்து 20க்கு 30க்கு உள்ள காமன் ஃபேக்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபாலோயிங் ஆன் சிம்பிளிஃபிகேஷன் கிவ்ஸ் 6.082
60.82 608.2 மைனஸ் 0.682. இது ஆக்சுவலாக சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ். நம்ம நார்மல் அடிஷன் என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து 6082ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6082. இப்போ அடுத்து ஒரு 100 ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எழுதுவோம். அடுத்து ஒரு 10 ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எழுதுவோம். இந்த மாதிரி ஒன்ஸ் டென்ஸில் தான் நம்ம எழுதுவோம். ஒரு 3னா இந்த மாதிரி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இந்த மாதிரி எழுதுவோம். ஆனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெசிமலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 6.082. நெக்ஸ்ட்டு 60.82. நார்மலாக என்ன எப்படி எழுதுவோம்? 60.82 எழுதுவோம். ஆனால் இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னா 60.82. அடுத்து 608.2 608.2 இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் வந்து இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணீங்க? 0 ஆட் பண்ணீங்க இல்லாத நம்பர் இல்லைன்னா. இப்போ வந்து பாயிண்ட் எல்லாமே நேராக இருக்கணும். இது எல்லாமே வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு. அப்போ இதை நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? எல்லாமே அடிஷன் இருக்கு. அப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 2 10க்கு 0 ரிமைனிங் 1 8 + 1 9 9 + 2 11 1 பேலன்ஸ் 1 6 + 1 7 8 + 7 15 பேலன்ஸ் 1 6 + 1 7 6. பாயிண்ட் வந்து எங்கே பாயிண்ட் இருக்கோ அதே நேரம் ஆன்சர்லையும் நீங்கள் அப்படியே பாயிண்ட் வச்சிடணும். அப்போ 675.102 தான் வந்து இதோட ஆன்சர். அடுத்து லாஸ்ட் என்ன இருக்கு? இன்னும் ஒரு இது இருக்கு. சப்ராக்ட் பண்ணும். இதை வர்ற ஆன்சர்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ 675.102லேருந்து நம்ம எதை சப்ராக்ட் பண்ணணும்? 0.6082 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? இங்கே 0 இங்கேருந்து பாரோ ஆகும்னா 10 10ல் 2 போனால் 8 11 11ல் வந்துட்டு 8 போச்சு அப்படின்னா 3. இங்கே என்ன இருக்கும்? இங்கே வந்து இங்கே பாரோ கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து 9 இருக்கும் 9. இப்போ இங்கே பாரோ கொடுத்தனால இங்கே என்ன இருக்கும்? 0 இருக்கும் 10 10ல் 6 போனால் 4. இங்கே பாரோ கொடுத்தனால இங்கே வந்து 4 இருக்கும் 7 6. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 674.4938 ஆப்ஷன் பி. இதில் டெசிமல் அடிஷன் சப்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் டெசிமல் மல்டிப்ளிகேஷன் 0.1 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.1. ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் வந்து நமக்கு தெரியும். இது வந்து டெசிமல் மல்டிப்ளிகேஷன். டெசிமல் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணணும்? இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடணும். எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நம்பர்லேயும் வந்து ரைட் சைட்ல இருந்து மூவ் ஆயிருக்கோ அதை ஆட் பண்ணி நீங்கள் டோட்டலாக ஆன்சரில் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த டெசிமல் பாயிண்ட்ஸை பிளேஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து என்ன எப்படி இருக்கு? 0.1 0.1 0.1. நீங்கள் பாயிண்ட்டை மறந்துடுங்க. பாயிண்ட்டை மறந்துட்டு என்ன நம்பர் இருக்கும்? 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ஆன்சர் 1. இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து தள்ளி இருக்கு? இதில் வந்து ரைட் சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் வந்து மூவ் ஆயிருக்கு லெஃப்ட் சைடுக்கு. இங்கே எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு? ஒரு பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. இங்கே எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு? ஒரு பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. மொத்தம் எத்தனை பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு? இது மூணையும் ஆட் பண்ணா 1 + 1 + 1 1 + 1 + 1 மொத்தம் 3 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அப்போ வர்ற ஆன்சரில் 3 பாயிண்ட் நீங்கள் தள்ளி வைக்கணும். ஆல்ரெடி ஒரு டிஜிட் இருக்கு. அடுத்து இங்கே டிஜிட் இல்லாதனால என்ன பண்ணிக்கிறோம்? 0 0. அப்போ 1 2 3. அப்போ இங்கே பாயிண்ட் வரும். அப்போ ஆன்சர் என்ன? 0.0001. எங்கே இருக்கு? ஆப்ஷன் பி. இதான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 3/2 டிவைடட் பை 3/2 இன்ட்டு 2 + 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நமக்கு ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷனில் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. போர்டு மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் படிச்சிருப்பீங்க. பிராக்கெட் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன். பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பண்ணணும், அடுத்து டிவிஷன் பண்ணணும், அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன். இந்த மாதிரி ரூல்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3/2 டிவைடட் பை 3/2 இன்ட்டு 2 + 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? போர்ட் மாஸ் ரூலில் பிராக்கெட் இது எங்கேயுமே இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் டிவிஷன். டிவிஷன் வந்து இது டிவிஷனில் இருக்கு. இதை வந்து சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அவங்க இங்கே இது பண்ணிடணும். ஆக்சுவலாக இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 3/2 டிவிஷனில் இருந்தால் எப்பயுமே என்ன பண்ணணும்? மல்டிப்ளை அதை வந்து 2/3ன்னு எழுதிக்கலாம். இன்வெர்டடாக எழுதிக்கலாம். 3/2 இன்ட்டு 2/3.
ஏன் அப்படின்னா இந்த எப்பயுமே டிவிஷன்ல இருந்தா அதை வந்து மல்டிப்ளை சிம்பிள் போட்டுட்டு அடுத்து வர ஃப்ராக்ஷன் வந்து தலைகீழா எழுதிக்கணும். 2/3. இதை வந்து சால்வ் பண்ண என்ன வரும்? 3 2s are 6, 2 3s are 6. அப்போ 6/6. அப்போ 6/6 என்ன வரும்? 166, 166. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1. அப்போ இதை சால்வ் பண்ணா என்ன ஒரு ஆன்சர்? 1. 1 இன்டூ ரிமைனிங் என்ன இருக்கு? 2 ப்ளஸ் 3/2. இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இல்லை, அடுத்து டிவிஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்கு, இதான் மல்டிப்ளிகேஷன். அப்போ 1 இன்டூ 2 2. அப்போ 2 ப்ளஸ் 3/2. அடுத்து அடிஷன். இப்போ ரெண்டுமே வந்துட்டு இது வந்து ஃப்ராக்ஷன், இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ 2/1 ப்ளஸ் 3/2 ரெண்டையும் ஆட் பண்ணும். இதை வந்து ரெண்டுமே வந்து டினாமினேட்டர் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும்? எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் இதில் என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் மல்டிப்ளை நம்ம பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? எல்சிஎம் வந்து இதில் என்ன? 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 2s are 4 ப்ளஸ் 1 3 is 3. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 ப்ளஸ் 3 7. 7/2. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 7/2 எங்கே இருக்குது? சி. அப்போ ஆன்சர் 7/2. நெக்ஸ்ட் சம் 999 டிவைடட் பை 1000. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1000, 100, 10 இந்த மாதிரி நம்பரால் டிவைட் பண்ணுறப்போ ஒரு நம்பரை அதோட ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து மூவ் பண்ணால் போதும். நீங்கள் நார்மலாக வந்துட்டு டிவிஷன் மாதிரி டிவைட் பண்ண தேவையில்ல. ஃப்ராக்ஷன்ஸை மட்டும் மூவ் பண்ணணும். ஆக்சுவலாக டிவைட் பண்ணால் எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைட் பண்ணால் பாயிண்ட் வந்து எந்த சைடு மூவ் ஆகும் அப்படின்னா, டிவைட் பண்ணால் பாயிண்ட் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். மல்டிப்ளை பண்ணால் ரைட் சைடு மூவ் ஆகும். மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் ரைட் சைடு மூவ் ஆகும். டிவைட் பண்ணால் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். 10, 100, 1000, 10,000 இந்த மாதிரி ஜீரோ வர நம்பர்ஸால் மட்டும்தான் இதை வந்து இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். இப்போ வந்து 999 டிவைடட் பை 1000. இப்போ 1000னா எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 3 ஜீரோஸ் இருக்கு. அப்போ இந்த 999 நம்ம அப்படியே எழுதிட்டு 3 ஜீரோஸ் தள்ளி பாயிண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணிடணும். ரைட் சைடில் இருந்து 1 2 3. அப்போ 3 ஜீரோஸ் தள்ளி பிளேஸ் பண்ண என்ன வரும்? இந்த இடத்துல வரும் 0.999. இதான் ஆன்சர். அப்போ எங்கே இருக்கு? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 0.238 இஸ் ஈக்குவல் டு த ஃப்ராக்ஷன். இப்போ வந்து டெசிமல் நம்பரில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இப்போ எந்த ஒரு நம்பரையுமே ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி அதே நம்பரால் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இப்போ இதை வந்து 0.238 இதை வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, எத்தனை டிஜிட் வந்து ரைட் சைடில் இருந்து மூவ் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 1 2 3. அப்போ 3 ஜீரோ வர மாதிரி நமக்கு நம்பர்ஸ் என்ன வரும்? 3 ஜீரோ வர மாதிரி நம்பர்ஸ் வந்து 10, 100, 1000ல 1000 1000 தான் 3 ஜீரோ. இப்போ சப்போஸ் இன்னொரு டிஜிட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? இன்னொரு ஜீரோ நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 3 டிஜிட் இருக்கிறனால 3 ஜீரோ 1000. இப்போ வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா டிவைடட் பை 1000. இப்போ இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து என்ன ஆகிடும்? ஃப்ராக்ஷனாக மாறிடும். இப்போ 0.238 இன்ட்டு 1000 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்? இப்போ லாஸ்ட் இதில் பார்த்தோம், லாஸ்ட் சம்மில். இப்போ மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் ரைட் சைடு மூவ் ஆகும்னு பார்த்தோம். டிவைட் பண்ணால் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்னு பார்த்தோம். இப்போ இங்கே என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? பாயிண்ட் இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து ரைட் சைடில் இங்கே 8க்கு பக்கத்தில் வந்துடும். அப்போ லாஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம்? நீங்கள் பாயிண்ட் வைக்க தேவையில்லை. எப்போவுமே ஹோல் நம்பரில் பாயிண்ட் லாஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக அதை வந்து என்ன பண்ண தேவையில்லை, நம்ம பாயிண்ட் டினோட் பண்ண தேவையில்லை. 238/1000 இதாக வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம். இப்போ 238/1000 வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். ஆப்ஷனில் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சேம் டேபிளில் வர மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்? சேம் டேபிளில் 2 டேபிளில் வரும். ஏன்னா இதுவும் ஈவன் நம்பர், இது ஈவன் நம்பர். அப்போ 2 டேபிள் வர மாதிரி என்ன பண்ணலாம்? 1 2 is 2, 1 2 is 2, 9 2s are 18, 5 2s are 10, 0 0, 500. அப்போ என்ன வரும்? 19 டிவைடட் பை 500. அப்போ அது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். இது ஆப்ஷனில் இருக்குது. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் இது ரெண்டு ஒரே டேபிளில் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணும்? சிம்பிளை பண்ணணும். இது ரெண்டும் சேம் டேபிளில் வராது. அதனால என்ன பண்ணிட்டாங்க? இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் ஏ 119. நெக்ஸ்ட் சம் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கன்வெர்டட் டு மீட்டர் ஸ்கொயர் இஸ். ஆக்சுவலாக சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன? எத்தனை சென்டிமீட்டர் வந்து ஒரு மீட்டர்? 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர். இப்போ வந்து 100 இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டை 1 மீட்டர் ஸ்கொயர்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ வந்து
சென்டிமீட்டரை வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 100ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். அப்போ 1 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 100ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துரும். 1 டிவைடட் பை 100 என்ன வரும்? நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் சம்ல பார்த்தோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் லாஸ்ட் 2 சம்ல. இப்போ வந்து டிவைட் பண்ணா என்ன பண்ணும்? பாயிண்ட் லெஃப்ட் சைட்ல மூவ் ஆகும். அப்ப இங்க வந்து 1 ஆன்சர் 1 வந்துரும். பாயிண்ட் 100ஆல டிவைட் பண்றப்போ பாயிண்ட் லெஃப்ட் சைட்ல மூவ் ஆகும். லெஃப்ட் சைடு எத்தனை டிஜிட் மூவ் ஆகும்? 2 டிஜிட்ஸ் மூவ் ஆகும். 1, 2. 2 இல்லாதனால என்ன பண்ணிக்கிறோம்? 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப 0.01. அப்ப 0.01 எதுல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி. அப்ப இதான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A train left Delhi for Jaipur at 10:45 a.m. and reached Jaipur at 3:30 p.m. The time of the journey is. இப்போ ஒரு ட்ரெயின் என்ன ஆகுது? டெல்லியில இருந்து ஜெய்ப்பூர் போகுது. டெல்லியில எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 10:45 a.m.க்கு ஸ்டார்ட் ஆகுது. அது எத்தனை மணிக்கு ரீச் ஆகுது? 3:30 p.m.க்கு ரீச் ஆயிடுது. இப்போ நார்மலா உங்களுக்கு டைம் கிளாக் வந்துட்டு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு எந்த மெத்தட்ல தெரியுமோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். எந்த மெத்தட்ல தெரியுமோ அந்த மெத்தட்ல இப்போ சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 10:45 a.m. அப்படின்னா அடுத்து 3:30 p.m. வரைக்கும் நார்மலா ஃபிங்கர்ஸ்ல கவுண்ட் பண்ணுவோம். 11:45, 12:45, 1:45, 2:45 அந்த மாதிரி தெரிஞ்சாலும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இது வந்து ஆஃப்டர்நூன் வந்து ரீச் ஆகுது. இப்போ 1 டே அப்படின்னா 24 ஹவர்ஸ் அது போட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து சேம் டே மார்னிங் ஏஎம்னால மார்னிங் 10:45க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 3:30 ரீச் ஆயிடுது. அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ நார்மலா அதை வந்து ரயில்வே டைமா மாத்திப்போம். 3:30 அப்படின்னா என்னது? 15:30. அதே மாதிரி எத்தனை மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? 10:45. இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ 30ல இதுல இருந்து சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? இப்போ 30ல இருந்து 45 வந்து இது ஆக்சுவலா இது ரெண்டும் மினிட்ஸ், இது ரெண்டும் ஹவர்ஸ். இப்போ ஹவர்ஸ்ல இருந்து மினிட்ஸ், இப்போ 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸை சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணிக்கிறோம்? இதுல இருந்து இங்க பாரோ வாங்கிக்கிறோம். பாரோ வந்துட்டு இப்போ நார்மல் சப்ராக்ஷன் மாதிரி இதுல டைம்ல பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்க ஹவர்ஸ்ல இருக்கு, இங்க மினிட்ஸ்ல இருக்கு. அப்போ வந்து இங்க வந்து 1 ஹவர் குறைஞ்சது அப்படின்னா இப்போ 15, 14 1 ஹவர் பாரோ கொடுத்துட்றோம். இப்போ 1 ஹவர்னா இங்க வந்து மினிட்ஸா மாத்துறோம். இப்போ 1 ஹவர் அப்படிங்கிறது வந்து எத்தனை மினிட்ஸ்? 1 ஹவர் அப்படின்னா 1 ஹவர் அப்படின்னா எத்தனை மினிட்ஸ்? 60 மினிட்ஸ். அப்போ வந்து என்ன பண்ணும்? இப்போ 1 ஹவர் அப்படிங்கிறது 14 இங்க வந்து 1 ஹவர் நம்ம பாரோ கொடுத்தோம்னா இங்க 16 மினிட்ஸ் ஆட் பண்ணும். ஆல்ரெடி இங்க 30 மினிட்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 60 மினிட்ஸ் ஆட் பண்ணா என்ன வரும்? மொத்தம் 90 மினிட்ஸ் வந்துரும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 10ல 5 போனா எவ்வளோ? 14ல 10 போனா 4. அப்ப 4 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ். இது ஹவர்ஸ், இது வந்து மினிட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ 4 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ். எங்க இருக்கு 4 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ்? ஆப்ஷன் பி. இதான் வந்துட்டு ஆன்சர். இல்ல அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து வேற மெத்தட்ல உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ண தெரிஞ்சாலும் அதே மெத்தட்ல நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ல தான் கால்குலேட் பண்ணணும் இல்ல. உங்களுக்கு எந்த மெத்தட் தெரியுதோ அந்த மெத்தட்ல வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நவோதயா பொறுத்த வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் சம் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த கிவன் எக்ஸ்பிரஷன் 58394 -86 ஈக்குவல் டு இன்டூ 86. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ நார்மலாக வந்து அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 58394 இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா -86 -86 இதை வந்து சப்ராக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இன்டூ 86. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். லெஃப்ட் சைடு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து என்ன ஆயிரும்? மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறிடும். எப்பயுமே மல்டிப்ளிகேஷன் வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போனால் டிவிஷனாக மாறும். டிவிஷன் ஈக்குவல் டு அந்த சைடு போனால் மல்டிப்ளிகேஷனாக மாறும். அடிஷன் சப்ராக்ஷனாக மாறும். சப்ராக்ஷன் அடிஷனாக மாறும். இதை மறந்துடாதீங்க, இது இம்பார்ட்டன்ட். இப்போ ஈக்குவல் டு இந்த சைடு மல்டிப்ளை வரப்போ இது என்ன ஆயிடும்? டிவைடட் பை 86 ஆயிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 58394 58394 -86 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 14ல 6 போனா 8, 8ல 8 போனா 0, 3, 8, 5. அடுத்து எகைன் ஒரு 86 ஏன்னா 2 86 இருக்கு. அப்போ எகைன் ஒரு 86 மைனஸ் பண்ணிக்கலாம். 8ல 6 போனா 2, அடுத்து 10ல 8 போனா 2, அடுத்து இங்க பாரோ கொடுத்தனால இங்கே 2, அடுத்து 8, அடுத்து 5, 58222. இப்போ இங்க என்ன வரும்? 58222.
இப்போ இந்த 86 இந்த சைடு வந்தால் இப்போ இது எல்லாமே சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. இப்போ 86 இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? டிவைடட் பை 86 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை வந்து ஏதாவது ஸ்ட்ரைட்டாக சிம்பிளி இது ரெண்டுமே ஈவன் நம்பரால் 2 டேபிளால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 4 2s are 8, 3 2s are 6. இதை என்ன செப்பரேட் பண்ண 2 2s are 4, 9 2s are 18, 1 1 1. இப்போ 29111 டிவைட் பை 43. இது ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்? எதுவுமே வராது. இது 43 டேபிள் மட்டும்தான் வரும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 29111 டிவைடட் பை 43. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 6 6 இன்டூ 43. 6 இன்டூ 43 என்ன வரும்? இது தனியாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்குங்க. 6 இன்டூ 43 258 வரும். இதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 11ல் 8 போனால் என்ன வரும்? 3. இங்கே 8 8ல் 5 போனால் 3. அடுத்து 331. அப்போ 331 என்ன வரும்? 43ல் எத்தனை டேபிள் வரும்? 7. அப்போ 7 இன்ட்டு 43 301. இது சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 1ல் 1 போனால் 0 30. அடுத்து 1 இருக்குன்னா 301. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக போட்டிருக்கோம். 7 இன்ட்டு 43 301. அப்போ இங்கே 301 தான் இருக்குது. அப்போ 7 இன்ட்டு 43 301. அப்போ ஆன்சர் 677. இது சால்வ் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 677. அப்போ இதில் ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து ஆன்சர். They were 500 eggs in a box. 3/25 of them broke and 1/5 of total are kept for the guest. That number of eggs which can be used. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 500 முட்டை ஒரு பாக்ஸில் இருக்குது. அதில் 3/25 வந்துட்டு 3/25 வந்து உடஞ்சிருச்சு டோட்டலில். மீதி வந்துட்டு 1/5 வந்து கெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ முட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க? அப்போ 3/25 டோட்டல் எவ்வளோ இருக்குது? 500. அப்போ என்ன பண்ணிக்கணும்? எவ்வளோ ஃபஸ்ட்டு உடஞ்சிருச்சு முட்டை? ப்ரோக். அடுத்து கெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. கெஸ்ட்டுக்காக எவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்க? 1/5% ஆஃப் டோட்டல். 1/5% டோட்டல் என்ன? 500. அப்போ இதேமாதிரி உடஞ்சது என்ன? டோட்டல் 500. 500ல் 3/25 முட்டை உடஞ்சிருச்சு. அப்போ இதை வந்து சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து எவ்வளோ முட்டை உடஞ்சிருச்சு, எவ்வளோ முட்டை வந்து கெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சிருக்காங்கன்னு வந்துடும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் எக்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணிடணும். இப்போ எத்தனை முட்டை உடஞ்சிருக்கு? இப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? 125 25, 225 50. இந்த ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும். அப்போ 3 into 20 60. 60 முட்டை உடஞ்சிருச்சு. அடுத்து இது 15 is 5, 15 is 5, 100. 1 into 100 100. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 160. அப்போ 160 எக் வந்து உடஞ்சதும் கெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ டோட்டல் எவ்வளோ முட்டை இருக்கு? டோட்டலாக 500. அதில் 160 எக்ஸ் என்ன ஆயிடுச்சு? யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை செப்பரேட் பண்ண என்ன வரும்? 0. 10ல் 6 போனால் 4. அடுத்து 4 4ல் 1 போனால் 3. 340 எக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் எது ஆன்சர்? இப்போ 340 இதில் கட் ஆயிருக்கு. இதுதான் 340. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 300 இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ ஷாப்கீப்பர் பாட் எ வால் கிளாக் ஃபார் 200 rupees. எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு? காஸ்ட் ப்ரைஸ் 200 rupees. அடுத்து சோல்ட் இட் எ ப்ராஃபிட் ஆஃப் 40 rupees. ப்ராஃபிட் எவ்வளோ? 40 rupees. அப்போ அவங்களோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ்னா என்ன? காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? செல்லிங் ப்ரைஸ் வந்துடும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதில் 200யும் 40. இப்போ காஸ்ட் வாங்கின ப்ரைஸ் வந்து 200, அவரோட ப்ராஃபிட் 40. அப்போ எவ்வளோ செல் பண்ணியிருப்பாரு? 240 rupees செல் பண்ணியிருப்பாரு. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி தான். எ ஃப்ரூட் செல்லர் பாட் ஆப்பிள்ஸ் ஃபார் 1500 rupees. எவ்வளோக்கு பை பண்ணியிருக்காரு? பை பண்ணது அது காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்னா நம்ம பை பண்ண ப்ரைஸ், வாங்கிய விலைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வாங்கியிருக்காரு? 1500 rupeesக்கு வாங்கியிருக்காரு. அண்ட் ஸ்பெண்ட் 100 இன் பிரிங்கிங் த ஆப்பிள்ஸ் டு ஹிஸ் ஷாப். ஆக்சுவலாக இப்போ ஒரு பைக்லேயோ
இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்ல ஒரு ஆட்டோலயோ வந்து என்ன பண்றாரு, அந்த 1500 ஆப்பிள்ஸை வந்து அவர் ஷாப்புக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, 100 ருபீஸ் 100 ருபீஸ் செலவு பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டலா எவ்வளோ, 1600 ருபீஸ் வந்து செலவு பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, he sold these apples for a total of 2236 200 2236 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இது வந்து என்னது, காஸ்ட் ப்ரைஸ், இது என்னது, செல்லிங் ப்ரைஸ். அப்போ என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ப்ராஃபிட்னா என்னது, நார்மலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது என்னது ப்ராஃபிட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன, 2236, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 1600. இதை வந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்க ஆன்சர் வந்துடும். 6 3 12 6 போனால் 636. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த லென்த் ஆஃப் த ஃபிஃப்த் சைட் ஆஃப் த பென்டகன் வித் பெரிமீட்டர் 80 சென்டிமீட்டர் அண்ட் த சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஃபோர் சைடு இஸ் 63 சென்டிமீட்டர். ஆக்சுவலாக இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்த் சைடோட பென்டகனோட எவ்வளோ லென்த்துன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபோர் சைடோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பென்டகன்னா எத்தனை சைடு இருக்கும், பென்டகன்னா இந்த மாதிரி 5 சைட்ஸ் இருக்கும். ஓகேவா, அதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபோர் சைடோட பெரிமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு சைடு இது மட்டும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோர் சைடு ஆட் பண்ணிட்டு, ஃபோர் சைடு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இதை சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ டோட்டல் பெரிமீட்டர் எவ்வளோ, 80 சென்டிமீட்டர். இந்த ஃபோர் சைடோடது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 63 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும். 80ல் 63 போனால் என்ன, 17. இதான் வந்து இந்த ஃபிஃப்த் சைடோட பெரிமீட்டர். அப்போ ஆன்சர் என்ன, 17. இதான் வந்துட்டு ஆன்சர். இதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பென்டகன்னா என்ன ஷேப்ல இருக்கும், எத்தனை சைடு இருக்கும், அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் சம், த கம்ப்ளீட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு. த கம்ப்ளீட் ஆங்கிள்னா என்னது, ஆக்சுவலா இப்போ ஒரு லைன் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி 4 சைடுமே வந்துட்டு ஆங்கிள், இது 4மே வந்து கம்ப்ளீட் ஆனாதான் ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள். இப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள்னா இதான் கம்ப்ளீட் ஆங்கிள். அப்ப இது வந்து என்னது, இப்போ ஆக்சுவலா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் ஆங்கிள், எத்தனை ரைட் ஆங்கிள், 1 ரைட் ஆங்கிள், 2 ரைட் ஆங்கிள், 3 ரைட் ஆங்கிள். அப்போ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஒரு இது ஷேப்ல இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள். அப்போ எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்கு, 1 2 3 4. அப்போ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆனாதான் ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ எத்தனை ரைட் ஆங்கிள், 4 ரைட் ஆங்கிள். அப்போ இதான் வந்துட்டு ஆன்சர். Next question, the sum of all interior angles of a rectangle is equal to. The sum of all interior angles of a rectangle. இப்போ ரெக்டாங்கிள்னா எப்படி இருக்கும், இந்த ஷேப்ல இருக்கும் ரெக்டாங்கிள்னா. The sum of all interior angles. இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன, ஒவ்வொரு கார்னர்லயும் ஒரு ரைட் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இதுல ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இதுல ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள். அப்போ இது என்ன ஆகும், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள். இப்போ இதுக்கு ப்ரீவியஸ் சம் பார்த்தோம்ல சேம் அதே தான். 4 ஆங்கிள் வந்து உள்ள இருக்கு, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ண என்ன வரும் சம், இது 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி. அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா 90 + 90 + 90 + 90 ஆட் பண்ண என்ன வரும், 360. அப்போ 360 தான் இதில் ஆன்சர். நெக்ஸ்ட் சம், இன் எ சர்வே 115 families, the number of children in each family was recorded and the data has been represented by the bar graph. From the bar graph, the number of families having no child. ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, எவ்வளோ ஃபேமிலிஸில், 115 ஃபேமிலிஸில் சர்வே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கீழே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கிராஃப்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன், இதில் வந்து நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ், அது வந்து கிராஃப்ல கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து 4 சில்ட்ரன் ஒவ்வொரு, இப்போ 5 ஃபேமிலிஸ்ல வந்து 4 சில்ட்ரன் இருக்காங்க. இந்த சைடுக்கு ஃபேமிலிஸ், இப்போ 5 ஃபேமிலிஸ்ல 4 சில்ட்ரன் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபேமிலிஸ்ல 1 சில்ட்ரன் இருக்காங்க, 30 ஃபேமிலிஸ்ல 2 சில்ட்ரன் இருக்காங்க, 35 ஃபேமிலிஸ்ல 3 சில்ட்ரன் இருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் நோ சைல்டு, சைல்டு இல்லாத ஃபேமிலிஸ் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்போ இந்த ஃபேமிலி சைடு வந்து இப்போ 1 சில்ட்ரன் வந்துட்டு 20 ஃபேமிலிஸ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா. அடுத்து 2 சில்ட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா 2 சில்ட்ரன் வந்துட்டு 30 ஃபேமிலிஸ்ல இருக்காங்க. அடுத்து 3 சில்ட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா 35 ஃபேமிலிஸ்ல இருக்காங்க. அடுத்து 4 சில்ட்ரன் பார்த்தீங்க அப்படின்னா 4 சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 5 ஃபேமிலிஸ்ல இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை ஃபேமிலிஸ்ல சைல்டு இருக்குன்னு உங்களுக்கு வந்துடும். அப்போ 5 + 5 10, 0, ரிமைனிங் 1, 2 + 1 3, 6, 9. அப்போ டோட்டலாக 90 ஃபேமிலிஸ்ல சைல்டு வந்து இருக்காங்க. டோட்டலாக சர்வே எடுத்து எத்தனை 115 ஃபேமிலி. 115 ஃபேமிலியில் 90 ஃபேமிலிஸ்ல வந்து சைல்டு இருக்காங்க. அப்போ சைல்டு இல்லாத ஃபேமிலி எத்தனை? அப்போ இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணா போதும். 5, 11, 9 போனால் 2. அப்போ எவ்வளோ? 25. அப்போ 25 ஃபேமிலிஸ்ல சைல்டு இல்லை. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் சி. செக்ஷன் 3ல லாங்குவேஜ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நவோதயா ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்குள்ள நம்ம என்ன லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணோமோ அதுக்குள்ள கொஸ்டின் வரும். அதாவது தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன லாங்குவேஜ் கொடுக்குறோமோ அதுல கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் வந்து பேசேஜ்னு சொல்லுவாங்க. 4 பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 பேசேஜும் நல்லா படிச்சுட்டோம்னா அதுல கேட்குற ஒவ்வொரு பேசேஜ் கீழே கேள்வி கேட்டிருப்பாங்க. அது சம்பந்தமா தான், நம்ம படிச்ச பேசேஜ் சம்பந்தமா தான் 5 5 கேள்வி கேட்டிருப்பாங்க. அதை நல்லா பண்ணணும்னா நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி பேசேஜ் 1 பாருங்க, ஃப்ளவர்ஸை பத்தி இருக்கு. இதை நீங்க இங்கிலீஷ் புக்ல உள்ள இங்கிலீஷ் பேசேஜ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் போட்டவங்க தமிழ்ல போட்டிருந்தீங்கன்னா தமிழ்ல வந்து நம்ம ஒரு ஒரு பேராகிராஃப்னு சொல்றாங்க இல்லையா, நல்லா படிச்சுட்டோம்னா அதுல இருந்து கேள்வி புரிஞ்சுக்கிட்டோம்னா கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் மெனி வேஸ். அதாவது நிறைய வழியில நம்ம ஃப்ளவரை யூஸ் பண்றோம். இது ஜென்ரலா உள்ளதுதான். ஃப்ளவர்ஸ் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பூவை பத்தினது ஃபுல்லாவே நீங்க படிச்சு பார்க்கணும். சரிங்களா? அது ஃபுல்லாவே அது வந்து பியூட்டியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, பர்ஃப்யூம்ஸு, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு அது எல்லாமே பயன்படுத்துறதாங்க. மெடிசினுக்கு யூஸ் ஆகுது. அது வந்து அது வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குது பாடிக்கு, மைண்டுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளவரை பத்தின நல்ல ஒரு இருக்காங்க. யாராச்சும் செலிப்ரேட் பண்ணணும்னாக்கா பூங்கொத்து கொடுத்து செலிப்ரேட் பண்ற இதெல்லாம் தான் கொடுக்குறாங்க இந்த மெசேஜ்ல. சரிங்களா? இப்போ நம்ம ஃபுல்லாவே மெசேஜை ஓவர்வியூவா சொல்லிட்டேன். இப்போ டேட்டா கொஸ்டினுக்கு போவோம். ஃப்ளவர்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் வார்த்தையை கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, யூஸ்ஃபுல் டு ஆஸ் இன் மெனி வேஸ். ஆப்ஷன் பி தான். ஃப்ளவர் நிறைய இடத்துல நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்கு. யூஸ்ஃபுல் டு ஆஸ் இன் மெனி வேஸ். இதுல வந்து என்ன கஷ்டம் இருக்கு, அங்க என்ன பேராகிராஃப் பேசேஜில் கொடுத்துருக்காங்களோ அதே தான் கேள்வியா கேட்க போறாங்க. இதை கொஞ்ச நேரம் பார்த்து படிச்சுட்டோம்னாக்கா ரிலாக்ஸா படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் நம்ம போடலாம். யூஸ்ஃபுல் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியை கண்டுபிடிச்சிருக்கோம். சியா டியா ஏன்னு படிச்சு பார்க்க தேவையில்லை, ஈஸியா இருக்கும். அடுத்து போங்க, ஃப்ளவர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ். ரெண்டாவது இதுல இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த பேராகிராஃப்ல. அதுலயே அவ்வளவுதான், 2 கொஸ்டின் 2 மார்க் வந்துருச்சு. ஓகேவா? அதான் ஆப்ஷனா எடுக்க போறீங்க. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பிராக்டிக்கல் யூசஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பெர்ஃப்யூம் தயாரிக்க யூஸ் பண்றாங்க, மெடிசின் தயாரிக்க யூஸ் பண்றாங்க, ஓகேவா, காஸ்மெட்டிக் தயாரிக்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். மேல டீ தயாரிக்க யூஸ் பண்றாங்க. அது அப்படியே ஆன்சர் கீழே எடுங்க வாங்க, அப்படியே எடுங்க. டீ, பெர்ஃப்யூம்ஸ், காஸ்மெட்டிக் ப்ராசஸ், அவ்வளவுதான். ஓகே. கொஸ்டின் நம்பர் 64 வாங்க. 64ல டேஷ் ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்டு மேக் மெடிசின். சம் ஃப்ளவர்ஸ், எல்லா ஃப்ளவரும் மெடிசினா யூஸ் பண்ண முடியாது. அது நம்மளா யோசிச்சு புரிஞ்சுக்கணும். அதுல கொடுத்துருக்காங்க ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்டு மெடிசின் கொடுத்துருக்காங்க. சர்டைன் ஃப்ளவர்னாங்க, சர்டைன்னாக்கா சம். ஓகேவா? அடுத்தது 65வது கொஸ்டின். த வேர்ட் இம்பாக்ட் மீன்ஸ், இம்பாக்ட் அப்படின்னா எஃபெக்ட், இம்பாக்ட் மீனா எஃபெக்ட், அவ்வளவுதான். இப்போ 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 5 மார்க் ஈஸியா வந்துருச்சு பாத்தீங்களா லாங்குவேஜ்ல. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி நாங்க கொடுக்குற பேசேஜையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா பிராக்டிஸ் பண்ண இதே மாதிரி தான் படிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் போகலாம், அடுத்த பேசேஜ் போகலாம்.
அடுத்த பேசேஜ் பாருங்க. பேசேஜ் நம்பர் 2. அதாவது ஒரு தனிப்பட்ட ஒருவரோட ஸ்டோரி மாரி இருக்கும். சோனம் வாஸ் ஸ்டார்ட்டிங் த நியூ சைக்கிள் ஆன் டிஸ்ப்ளே இன் ஷாப். அதுலேருந்து ஆரம்பிச்சு ஷி வாஸ் அமேஸ்டு டு சீ த ஷைனி, அதாவது நல்ல ஸ்டைல் ஃபாதர் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த சைக்கிளை வாங்குறாங்க. திங்கிங் அபவுட் வாக்கிங் அபவுட் அது ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்கூலுக்கு எல்லாருக்கையும் அதை பத்தி பேசி அதை வந்து வாங்குற கதை அது. ஷி நோட்டிஃபைட் நியூ சைக்கிள், அதாவது வாங்கிட்டாங்க. நியூ சைக்கிள் நோட்டிஃபைட் கேட் அவங்க வாசல்கிட்ட. ஷி ஸ்கேம்டு ஜாய் காலிங் டு ஹர் மதர், அவங்க அம்மாட்ட ரொம்ப அதாவது சந்தோஷத்தின் விஷயத்துல சொல்றாங்க. ஸ்மைலிங் அண்ட் பர்த்டே கிஃப்டா கொடுக்குறாங்க. டெலிகேட்டட் ஹக்டு த பேரண்ட்ஸ் ஹாப்பி. நம்ம எது வாங்கி கொடுத்தாலும் அப்பா அம்மா நமக்கு வாங்கி கொடுத்தா நமக்கு சந்தோஷமா நம்ம நாள் எதிர்பார்த்ததுக்குள்ள அந்த ஸ்டோரி தான் இப்போ. இதை எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சோனம் வெண்ட் வித் ஹர், யாரோட போயிருந்தாங்க ஷாப்புக்கு. டைரக்டா இருக்கு, ஃபாதர்னு இருக்காங்க. அவங்களுடைய ஹர் ஃபாதர்னாக்கா ஃபாதரோட போயிருந்தாங்க. அப்பனாக்கா ஆப்ஷன் பி எடுத்துங்க. அந்த கொஸ்டின் அந்த நம்ம பேராகிராஃப்லயே இருக்கு. அதனால ஆப்ஷன்ல வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் வந்து 66வது கொஸ்டின் ஆப்ஷன் வந்து பி தான். சோனம் வாஸ் அட்ராக்டட் பை த ஷைனி அட்ராக்டட் டேஷ் சைக்கிள். என்ன கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெட், பாத்தீங்களா, ரெட் அதுலயே இருக்கு பாருங்க. ரெட் அப்படியே எடுத்து ஆன்சரா போட்டுருங்க. அடுத்தது சோனம் பேரண்ட்ஸ் பிரசன்டட் நியூ ரெட் சைக்கிள், என்னத்துக்கு, பர்த்டேக்கு கிஃப்ட், வேற எதுவுமே இல்லை, அதுலயே பர்த்டேன்னு கொடுத்துருப்பாங்க. வாஸ்கர் பர்த்டேன்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ல கொஸ்டின்ல. அப்படியே எடுத்து நீங்க எடுத்து போட்டுற வேண்டியதா பர்த்டே கிஃப்ட். நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சீங்கன்னாவே தெரிஞ்சிடும், கரெக்டான ஆன்சரை போட்டுலாம். இது கஷ்டமே கிடையாது. சோனம் ஷோட் ஹர் ஹாப்பினஸ் பை என்ன பண்ணிருக்காங்க, ஹக்கிங் ஹர் பேரண்ட்ஸ், அவங்க சந்தோஷத்தை என்ன பண்ணிருக்காங்க, ஹக்கிங் ஹர் பேரண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா. அடுத்தது த வேர்டு அமேஸ்டு அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைஸ்டு, ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, சர்ப்ரைஸ்டு. ஓகே. இப்போ பேசேஜ் 3ல ஒரு டான்சிங் கேர்ளை பத்தி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. டெல்லியில நடந்த கதை. அப்படியே இதுல என்னென்ன நோட் பண்ணணும்னா, எந்த இயரு, எந்த பிளேஸு, என்னத்தை சொல்ல வராங்க அதுதான் பண்ணும். இதோட கருத்து என்ன, ரொம்ப டீப்பா போகாம இதெல்லாம் நம்ம யார் கேரக்டர் அப்படின்றத நம்ம பார்த்தா போதும் இல்லையா. இப்போ 71 கொஸ்டின் பார்ப்போம். த டான்சிங் கேர்ள் இஸ் கேக்டு பிஹைண்ட் தி கிளாஸ் பிகாஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆர்ட் ஃபேக்ட் தான். அதுலயே கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் லைன்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுடைய இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த இது பாருங்க, ரேர் ஆர்ட் ஃபேக்ட் மேட் த ப்ரோன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதனால அந்த ஆன்சர் இருக்கு பாருங்க. அது கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதுக்குள்ள ஆன்சர் வந்து இந்த பேசேஜ்லயே இருக்கும். சிம்பிளா படிச்சு பார்த்தீங்கன்னா போதும். ரொம்ப இமேஜின் பண்ண வேணாம். லைட்டா படிச்சீங்கன்னாவே ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 72க்கு வாங்க. த பென்டன்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் என்னவா வரும், ஆர் த பார்ட் ஆஃப் என்ன, நெக்லஸா, நெக்லஸ்னு கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. பென்டன்றது அதோட பார்ட் ஆஃப் அது கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்லஸ் வித் 3 பென்டன்ட் பஞ்ச்டு டுகெதர்னு இருக்கா, அது அப்படின்னா என்ன இருக்கும், பென்டன்ட்னா நெக்லஸ். சேம் ஒரே லைன்ல வருது ஆன்சர். நீங்க பேங்கிள்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எடுக்கக்கூடாது. எந்த இடத்துக்கு பக்கத்துல வருது, எதோட சேர்ந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். ரீட் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஹர் பேங்கிள்ஸ் ஆர் மேட் ஷெல் ஆர் தின் மெட்டல், ஹி வியர்ஸ் எ நெக்லஸ் மேட் ஆஃப் ஐவரி அப்படின்னு இந்த 2 இதுல வந்து எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 73. ஒரு தடவை நல்லா படிச்சு பார்த்துங்க. படிச்சு பார்த்துட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன்று ஓகே, ரைட்டு, அதுவும் பார்த்துருக்காங்க, ஐவரியும் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு வாங்க, கீழே வாங்க ஆன்சர் பார்ப்போம். ஏ வந்து ட்ரூ, பி வந்து ஃபால்ஸ். ஏன்னாக்கா நெக்லஸ் மேட் ஐவரின்றது கிடையாது, பேங்கிள்ஸ்ல தான் வருது, அதனால அது வராது. உங்களுக்கு ஆப்ஷன் 73க்கு ஏ தான் வரும். அடுத்தது 74.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் சினானிம். இது வந்து கொஸ்டின்லேயே வராதுப்பா. நான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சில மீனிங்ஸு சினானிம் ஆன்டனிம்ன்றத 2, 3 கொஸ்டின் வந்து ஜென்ரலாக கொடுப்பாங்க. அது வந்து பேசிக்காக நம்மளோட 5th ஸ்டாண்டர்ட் பேஸில் தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஃபியர்லெஸ்னா டைம்டு, ஃபர்ஸ்ட் டிம்டு அது இருக்குல்ல, அது டிம்டு 74க்கு ஏ தான். அடுத்தது த வேர்டு ஆர்டிஃபேக்ட்ஸ் மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னன்னாக்கா பீசஸ் ஆஃப் ஆர்ட் மேட் பை மேன். ஓகேவா? நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் டிஃபரன்ஸ் வருதுல, அந்த மாதிரி பீசஸ் ஆர் ஆர்ட் மேட் பை மேன் தான் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இது 5த்துக்கும் நம்ம ஆன்சர் போட்டோம். இப்போ பேசேஜ் நம்பர் 4 போனோம்னா இந்த கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா? இதை ஃபுல்லா படிக்கிறீங்க. இப்போ 2 பேராகிராஃப் எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் கடகடன்னு ஆன்சர் போட்டீங்க. இப்போ ஜெனரல் டாபிக்ல கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஜெனரல் டாபிக்ல கொடுக்கக்குள்ள ஒரு நாடு, ஒரு நம்பரு, அது ஃபுட் ஐட்டமு, ஆர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜென்ரலா உள்ளதை பாத்தீங்கன்னாக்கா இதை படிச்சுட்டா தெரியும். இதெல்லாம் என்னன்னாக்கா நம்ம ரீடிங் எபிலிட்டி எப்படி இருக்கு, அதுல இருந்து எப்படி ஆன்சர் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எடுக்கிறோன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை படிச்சீங்க. டுடே கெயின்ட் patterns are found only bamboo forest in central China and small numbers of Tibet. அதெல்லாம் ஒரு கதை, திபெத் சைனா பேஸ் பண்ணி ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. அதை ஃபுல்லா படிங்க. படிச்சு பார்த்துட்டு 1 or 2 டைம்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் வரும். எங்கெங்கெல்லாம் என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க, யாரை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் 76 கொஸ்டினுக்கு போகும். Why is it difficult to take care the giant panda in a zoo அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன, இதுக்கு ஜூ பத்தின இது வந்து அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு பாருங்க. ஓகேவா? செகண்ட் பேராகிராஃப் த டியூ டு எக்ஸசிவ் ஹண்டிங் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தேர் நேச்சுரல் ஹேபிட்ஸ் தேர் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் நியரிங் எக்ஸ்டிங்ஷன் they can be seen only zoos அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. டிஃபிகல்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை எடுங்க, சி எடுங்க, சி ஆன்சர் எடுங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் எனஃப் ஃபுட் ஃபீட் தம். அதுதான் வந்து இது டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் என்ன, இதுக்கு இந்த ஃபுட்டு தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்காம ஃபீட் பண்ண முடியாதான் 76க்கு ஆன்சர். 77க்கு வாங்க. வாட் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் கெயின்ட் பேட்டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க இதுக்கு? அது வந்து பாம்போ ரூட்ஸ் தான், பாம்போ ஷூட்ஸ் போட்டிருங்க. பாம்போ ஷூட்ஸ் அதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு, படிச்சீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நீங்க படிச்சீங்கன்னாக்கா அதுக்கு அந்த ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அடுத்தது வாங்க. அடுத்தது 78 கொஸ்டின் தான். why is this exotic animal nearing extinction கொடுத்துருக்காங்க. அது செகண்ட் பேராகிராஃப்ல நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு ஆன்சர் வந்து 78க்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆன்சர் பி மார்க் பண்ணிடுங்க. அடுத்து 79 விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். இது வந்து நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜென்ரலா ஒரு கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு இதுலயும். இதுக்கு வந்து கெயின்க்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா சி, டினி, பெருசா டினி, இதான் ஆன்சர். அடுத்தது 80 ஜூ இஸ் பிளேஸ் வேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கொஸ்டின் தான். என்ன இருக்கும்? அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் கிஃப்ட் என்க்ளோசர் த கேஜஸ். ஓகேவா? 2026ஓட நவோதயா 2026 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா சால்வ் பண்ணியிருக்கோம். இது நல்லா பாருங்க. மென்டல் எபிலிட்டியில 40 கொஸ்டின், அரித்மெட்டிக்ல 20 கொஸ்டின், தென் நம்மளுடைய பேசேஜில் ஒரு 20 கொஸ்டின், மொத்தம் 80 கொஸ்டினுக்கான ஆன்சரோட அந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கோம். இதை நல்லா பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வச்சு அடுத்தடுத்ததை நீங்க வந்து சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நவோதயா பத்தின கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.